சுந்தரகாண்டத்துக்கு என்ன பெருமை? அந்த பேரே ஒரு பெரிய பெருமை. மற்ற எல்லாம் இடத்தை வச்சு பெரும்பகுதி வரும். சின்ன குழந்தையாக இருந்த போது நடந்தது பாலகாண்டம், அயோத்தியில நடந்தது அயோத்தியா காண்டம், காட்டில நடந்தது ஆரண்ய காண்டம், கிருஷ்ணந்தையில நடந்தது கிருஷ்ணந்தா காண்டம், யுத்தத்தை பத்தி சொன்னா யுத்த காண்டம். இதுக்கு மட்டும் சுந்தர காண்டம். லங்கா காண்டம் இல்லை, லங்கையில தானே செய்தி. சுந்தர காண்டம்னு பேர். எதனால அந்த பேர் வந்தது? ராமனுடைய அழகை சீதை நினைத்து பார்க்கிறார். சுந்தரகாண்டம் முழுக்க ராமனுடைய பேரழகை, குணத்தழகை, உடம்பழகை, வீரத்தின் அழகை, சொல் அழகை அப்படியே நினைச்சு பார்க்கிறார். அப்ப ராமனுடைய அழகு வந்துவிட்டது. சீதையின் அழகு 6 காண்டத்திலேயும் சீதையின் அழகு சிறப்பாய் தெரியக்கூடிய இடம் சுந்தரகாண்டம். சீதையின் பெருமை சிறப்பாய் தெரியக்கூடிய இடம் சுந்தரகாண்டம். அது என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமனை விட சீதை சிறப்பானவள் என்று விவேகானந்த சுவாமி சொல்லுவாரேயானால் அதற்கு அடிப்படை போட்டு கொடுத்தது சுந்தரகாண்டம். 100 ராமர்களை பார்த்து விடலாம், ஒரு சீதையை பார்க்க முடியாது என்று சுவாமிஜி விவேகானந்தர் பேசுவாரேயானால் அதற்கு அடிப்படை போட்டு கொடுத்தது சுந்தரகாண்டம். அப்போ ராமனுடைய அழகு நினைக்கப்படுகிறது, சீதையின் அழகு அங்கேதான் தெரிகிறது. இந்த ஆஞ்சநேயன் ஒரு தொண்டன், அவன் பெருமை முழுக்க சுந்தரகாண்டம். இந்த காண்டத்துல ராமன் நேர்ல வரமாட்டான், கடைசியா தான் வருவான். முழுக்க முழுக்க ஆஞ்சநேய சுவாமி தான். சுந்தரம்னா அழகுன்னு பேர். 3 பேர் அழகு. யாரு? ராமன், சீதை, ஆஞ்சநேயன். இன்னொரு அழகு தெரியும். என்ன தெரியுமா? கம்பனுடைய சொல் அழகு கொட்டது சுந்தரகாண்டம். அதனாலதான் இந்த 3 பேரையும் துருத்தி நிறுத்திட்டாங்க. சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ஏஎம் ராஜகோபாலன் குமுதம் ஜோதிடம் நூலுக்கு ஆசிரியர். பல பேர் அந்த நூலை வாங்கி படிக்கிறாங்க. வாரம் வருது, குமுதத்திலிருந்து வருது. அவர் என்ன எழுதுறார் தெரியுமா? குழந்தை இல்லையா, வீட்டுல பிரச்சனையா, முக்கியமா 3 தான் சொல்லுவார். ஒண்ணு, காசிக்கு போங்க, விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, 3 நாள் தங்கி இருந்து கங்கை தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணுங்க, போதும். அல்லது வீட்டுல சுந்தரகாண்டம் படியுங்கள். 3வது ரொம்ப முக்கியமானது, பெங்களூருக்கு பக்கத்துல தொட்டமலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல போய் கிருஷ்ணனை கும்பிடுங்கள். இந்த 50,000 செலவழி, 80,000 செலவழி, யாகம் பண்ணு, ஹோமம் பண்ணு, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஐயங்கா. ஒரே வார்த்தை, இந்த 3 பண்ணு. முக்கியம் என்ன தெரியுமா? சுந்தரகாண்டம் படி. இந்த சுந்தரகாண்டத்துக்கு இந்த பேர் எப்படி வந்தது நான் இப்ப சொன்னேன். ஆனா உண்மையிலே எனக்கு வேற ஒரு வரலாறு இருக்கு. இந்த ராமாயணத்துக்கு சிறப்பே, ராமனுடைய பிள்ளைகள் 2 பேர், லவன்னு ஒருத்தன், குசன்னு ஒருத்தன். 2 பிள்ளைகளும் வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் வளர்ந்தார்கள். நான் சொல்றதெல்லாம் 7000 வருஷத்துக்கு முற்பட்ட கதை, நடந்த நிகழ்ச்சி. 2 பேரும் வால்மீகி ஆசிரமத்தில் வளர்ந்தார்கள். 2 பேருக்கு அம்மா சீதை, சீதை தான் ராமனுக்கு மனைவின்னு இவங்களுக்கு தெரியாது. ராமனுடைய பிள்ளைகள் நாங்கள்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி வளர்ந்தார்கள் காட்டில். இந்த ராமாயணத்தை வால்மீகி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். 2 பேரும் அப்பாவுடைய வரலாறு, அம்மாவுடைய வரலாறுன்னு தெரியாமலேயே படித்தார்கள். பாடத் தொடங்கினார்கள். தம்பூராவோடு பாடத் தொடங்கினார்கள். அயோத்தி முழுக்க பாடினார்கள். ராமனே வந்து கேட்கிறான். சக்கரவர்த்தி திருக்குமாரன் உட்கார்ந்திருக்க பரதன், லட்சுமணன், ஆஞ்சநேயன், சத்ருக்கனன் அவரது பேர் சுற்றி இருக்க அரண்மனையிலே இந்த ராமாயணத்தை 2 பிள்ளைகளும் சொல்லுகிறார்கள், லவன், குசன். அப்படி சொல்ற பொழுது ஒவ்வொரு காண்டமா வால்மீகி சொல்லிக்கிட்டே வர. முதல் காண்டம் பாலகாண்டம், பிள்ளைகள் அதை சொல்றாங்க. 2வது காண்டம் அயோத்தியா காண்டம் முடிஞ்சு. 3வது காண்டம் ஆரண்ய காண்டம் முடிஞ்சு. 4வது காண்டம் கிருஷ்ணந்தா காண்டம் முடிஞ்சு. எல்லாரும் கேட்கிறாங்க. ஆஞ்சநேய சுவாமி கண்ணீர் கொட்ட கேட்டுட்டு இருக்கார். 5வது காண்டம் ஹனுமத் காண்டம். வால்மீகி வச்ச பேரு ஹனுமத் காண்டம். ஏன்னா இதுல முழுக்க இருக்கிறது யாரு? ஆஞ்சநேயன். ஒருவரையா என்ன பாட்டு பாடினாரு?
அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பூதங்கள் அஞ்சு இதுல வந்துருச்சு. அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சில ஒன்று வாயு பகவான், காத்தினுடைய பிள்ளை ஆஞ்சநேயர். அஞ்சிலே ஒன்று பெற்றான். அஞ்சிலே ஒன்றை தாவி கடலை தாவினான். அஞ்சிலே கடல்னா தண்ணி. அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுன்னா வழி, ஆகாச மார்க்கத்தில பறந்தான். அப்ப மூணாச்சா போய் பார்த்தான். யார பார்த்தான்? அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டான். அஞ்சில ஒண்ணு மண்ணு. சீதாதேவி பூமியிலிருந்து வந்தவன். அவளை பார்த்தான். கடைசி என்ன பண்ணனா? இலங்கையிலே அஞ்சிலே ஒன்றை வைத்தான். நெருப்ப வச்சான். அஞ்சு வந்துருச்சு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சு வந்துருச்சு. ஆஞ்சநேய சுவாமி ருத்ராம்சம், ஆஞ்சநேய சுவாமி வாயுவின் அம்சம். அதனால அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. ஹனுமத் காண்டம்னு பேரு வச்சார் வால்மீகி. ஆஞ்சநேயன் ஒரே புதியா வந்து அந்த ஏற்ற புரிஞ்சிட்டான். அது என்ன? பகவான் ராமனுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூலில் ஒரு குரங்கின் பெயர் வருவதா? சொன்னது யாரு? ஆஞ்சநேயர். வேற யாரும் சொல்லல. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? வால்மீகியை பார்த்து ரொம்ப நன்றி, என் பேரு வந்துச்சு. நமக்கு ஆசை அதானே, நம்ம பேர்ல தானே நமக்கு ஆசை. நம்ம பேர் எங்கேயாவது தப்பா போனா விடுவோமா யாரையாவது? உற்றாட யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அதான் திருவாசகம். ஆஞ்சநேய சுவாமி அப்படி தன் பெருமை தனக்கு தெரியாது. தன் பெயர் வரக்கூடாது, ராமநாமம் இருக்க வேண்டும், நான் கீழே தொண்டனாய் இருக்க வேண்டும். அது என்ன? ராமனுடைய சரித்திரம், பகவானுடைய சரித்திரம். அதிலே ஒரு குரங்கின் பெயர் வருவதாம். வரக்கூடாது. இந்த தலைப்பை மாற்றினால் தான் விடுவேன், இல்லாவிட்டால் இந்த ராமாயணத்தை தூக்கி கடலில் எறிந்து விடுவேன். அப்படியே விஸ்வரூபம் இருக்கிறார் ஆஞ்சநேயர். செஞ்சாலும் செஞ்சிருவார். எல்லாருக்கும் அப்படியே மனசு பதைக்கிறது. வால்மீகி யோசிக்கிறார், பேரை மாற்றணுமே, தலைப்பு என்ன பேர் வைக்கலாம்? கண்ணை மூடினார். நெத்திக்குள்ள நாரதர் நினைப்பு வந்தது. ஆஹா, ரொம்ப நல்லது ஐயா, இந்த பேரை மாற்றிட்டேன், இதுக்கு பேர் சுந்தர காண்டம். ஆஞ்சநேய சரின்ட்டான். ஹனுமத் காண்டம் இல்லை, இல்ல சுந்தர காண்டம் தானே. சுந்தரன் அழகு தானே, ராமன் அழகு, சீதை அழகு எல்லாம் வரும், சரி வச்சுக்கோங்க. சுந்தரகாண்டத்தை பிள்ளைகள் சொன்னார்கள், யுத்தகாண்டத்தை சொன்னார்கள். பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆஞ்சநேயன் அங்கிருந்து புறப்பட்டான். திருப்பதிக்கு வந்தா. திருப்பதியில 7 மலை, ஒரு மலை அஞ்சனாத்திரி. அஞ்சனாத்திரியில தான் ஆஞ்சனுடைய அம்மா அஞ்சனா தேவி இருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு வந்து உள்ள குகைக்குள்ள போறான். அஞ்சனா தேவி வயசானவர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறார். ஆஞ்சநேயன் உள்ள போன உடனே சுந்தரா வந்தியான் தூக்கி வாரி போட்டு, என்னம்மா புது பேர் வச்சு கூப்பிடுற? இல்லடா, நீ சின்ன குழந்தையா இருந்த பொழுது இந்த பேர் வச்சு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். ஆஹா, இத கண்டுபிடிச்சு இந்த வால்மீகி சுந்தரகாண்டம்னு பேர் வச்சுட்டாரே. ஆமா, வால்மீகிக்கு எப்படி இது தெரிஞ்சது? நாரத முனிவர் வால்மீகிக்கு காட்சி கொடுத்தாராம். நீ ராமனுடைய வரலாற்றை பாடு. அந்த வரலாற்றில் யார் யாரெல்லாம் எதையெல்லாம் சொன்னார்களோ சிந்தித்தார்களோ அவளது உனக்கு வெளிப்படும். அப்ப இந்த கதை பூரா அவருக்கு நெத்தியில தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, இவனுக்கு சின்ன வயசுல சுந்தரன்னு பேரு, அதனாலே சுந்தரகாண்டம்னு பேரு வச்சுட்டார். இனிமே ஆஞ்சநேயனால ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளுடைய திருநாமத்தை விட தொண்டனுடைய திருநாமத்துக்கு சிறப்பு. ராமச்சந்திரமூர்த்திக்கு விஸ்வரூபம் கிடையாது, ஆஞ்சநேயனுக்குத்தான் விஸ்வரூபம். இந்த நூலுக்கு சிறப்பே ஆஞ்சநேயன். கம்பன் எதையெல்லாம் அழுத்தமாய் சொல்ல வேண்டும் என்று எண்ணுவானோ அதையெல்லாம் அனுமன் மூலம் சொல்லுவான். இப்போ நம்ம ஆஞ்சநேயரை பார்க்கிறோம். எங்கே நிற்கிறார்கள்? மகேந்திர மலையிலே நிற்கிறார்கள் வானர வீரர்கள். மகேந்திர மலை எங்கே இருக்கு? நம்ம ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அந்த பகுதியில அப்போ இருந்தது 7000 வருஷத்துக்கு முன்னாலே. இப்ப அந்த மலையவே காணும். ஒருவேளை மலையை உடைச்சு விட்டோமோ என்னமோ தெரியல. இப்ப தமிழ்நாட்டு அதெல்லாம் ரொம்ப அதிகம். கிரானைட் கிடைக்குதுன்னா நாங்க மலையவே சாப்பிடுவோம். மலைக்குடிக்கு மகாதேவன்கிறது எங்களுக்கு தான் பொருந்தும், செஞ்சிருவோம். ஒரு எண்ணாச்சோ தெரியல, இன்னைக்கு மகேந்திர மலை இல்லை. அந்த மலை மேல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சம்பாதி என்ற கழுகு சொன்னது சீதாதேவியை இலங்கையிலே கொண்டு போய் ராவணன் வைத்திருக்கிறான்.
இப்போ கடலை தாண்டணும். யார் கடலை தாண்டது? எல்லாராலும் முடியாது. ஆஞ்சநேய சுவாமி அந்த ஓரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். உடனே ஜாம்பவான் அங்கிருந்து புறட்டான். பக்கத்துல வந்தான், ஒரு கும்பிடு போட்டான். ஆஞ்சநேயா. ஆஞ்சநேய சுவாமி அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். நீங்கள் நான்முகன் இறந்தாலும் இறக்க மாட்டீர்கள். ஆஞ்சநேய சுவாமி இன்னும் இருக்கிறதா ஒரு ஐடியா. நான் 2 தடவை கைலாஷ் யாத்திரை பண்ணியிருக்கேன். ஒரு தரம் ஒரு பெரியவர் சொன்னார், நீங்க கைலாச மலையை வெளியில சுத்துறீங்க, உள்ள சுத்துங்க. உள் பரிக்கிரமான்னு அதுக்கு பேரு. அதுக்கெல்லாம் எனக்கு உடம்புலையும் தெம்பல்ல, மனசுலையும் தெம்பல்ல, வயசும் இல்லை. உள் பரிக்கிரமா போனா ரொம்ப சுருக்கமா ஒரு 28 கிலோமீட்டர்ல சுத்தலாம். வெளிப்பரிக்கிரமா 54 கிலோமீட்டர் நான் சுத்தனேன். உள் பரிக்கிரமா போங்க, மலையை ஒட்டி போகும்னார். அங்க ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப குறைச்ச, மூச்சு விட முடியாது. நான் பார்த்த சிங்கப்பூர்ல போய் பேசணும், இப்ப இங்கே போய் சுத்துவானே மாட்டேன் வந்துட்டேன். ஹிந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்தது. என்ன தெரியுமா? ஒருத்தர் ஹிந்து ஆபீஸ்ல இருந்து புறட்டு சுமார் 30 வருஷத்துக்கு முன்னால மலை கைலாசத்துக்கு போயிருக்கார். கைலாசத்துக்கு கிட்டே எல்லாம் போக முடியாது, தூரத்துல தான் நிக்கலாம். போற பொழுது இந்த உள் பரிக்கிரமா மலை கிட்டத்தட்ட ஒட்டி போகலாம், அவ்வளவுதான். உள் பரிக்கிரமா வர்றாங்க. வர்ற பொழுது புகைப்படக்காரரும் கூட வர்ற. குகை ஒண்ணு தெரிஞ்சு உள்ள போறதுக்கு பயமா இருக்கு. உள்ள என்ன இருக்கோ என்னவோ பயமா இருக்கு. இங்க இருந்தபடி இந்த கேமராவை தட்டி விட்டார். உள்ள என்ன இருந்தாலும் படம் எடுத்து படிச்சு ஒளி அடிச்சுதா, உள்ளே இருந்து ஒரு ஒளி திரும்பி அடிச்சு இவர் கண்ணட அது பட்டது, இவர் கண்ணு போட்டுச்சு. பயந்துட்டார். அந்த குகைக்குள்ளே போகல, திரும்பி வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்து அதை எடுத்து பிரிண்ட் போட்டு பார்த்தா ஒரு குனிஞ்சபடி ஒரு குரங்கு உட்கார்ந்து, 2 காலை நீட்டி குனிஞ்சபடி, வால் கீழே இருக்கு, எதிர்த்தாப்புல நிறைய ஏடு இருக்கு, வயசானவரை உட்கார்ந்து இருக்காரு. ஆஞ்சநேயர் அங்க இருக்கிறார்னு இந்து பத்திரிகையில வெளிவந்து. காசியில சங்கட் மோட்சம் ஒரு கோயில் இருக்கு. சங்கடங்கள்ல இருந்து மோட்சம் கொடுக்கிற ஆஞ்சநேயர் கோயில். அங்கேதான் துளசிதாசர் ஆஞ்சநேயரை கும்பிட்டார். ஆஞ்சநேயரும் துளசிதாசரும் சந்தித்த இடம் சங்கட் மோட்சம். காசிக்கு போனா அந்த இடத்துக்கு போகணும். என்ன ஒரு 1000 குரங்கு தெரியும். பரவாயில்ல, நம்மளோட அதோட சேர்த்துட்டு போறேன். என்ன முன்னோர்கள் தானே, பரவாயில்ல. அந்த ஊர்ல அதான் பயமா இருக்கும். அந்த இடம் சங்கட் மோட்சம். இந்த படத்தை போட்டு வரலாறுன்னு சொன்னாங்க. நான் ஒரு படம் வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதை பார்த்தா என்ன ஞாபகம் வரும்? ஆஞ்சநேய சுவாமி இன்னும் இருக்கிறார். அடுத்த பிரம்மா ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க வேதங்கள். பிரம்மாவுக்கு ஒரு பதவி முடிச்சா அடுத்த ஆஞ்சநேய சுவாமியா. அத சொல்றான் சாம்பன், ஜாம்பவான், நான்முகன் இறந்தாலும் நீங்கள் இறக்க மாட்டீர்கள். 2வது நூறறிவு மிக்கவர். 3வது சூரியன் தேரோடு சென்று எல்லாவற்றையும் படித்துக் கொண்டவர். மேருவை விட பெரிய தோற்றம் கொள்ளக்கூடியவர், அணுவை விட சிறிய தோற்றம் கொள்ளக்கூடியவர், மழை துளிகளுக்கு இடையே செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர், ஆழம் உண்ட நீலகண்டனாகிற சிவபெருமான் போலே அன்பர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர். இதெல்லாம் எங்க கம்பன் எழுதுறான். ஆழம் உண்ட நீலகண்டன் மாதிரி அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடியவர், நீதியில் நிற்பவர், வாய்மை மிக்கவர், நினைவாலும் மற்ற பெண்களை நினைக்காதவர். மற்ற பெண்களை என்ன, பெண்களையே நினைக்காதவர். நைஷ்டிக பெருமச்சாரி, புலனடக்கம் மிக்கவர், வேண்டிய போது வேண்டியவற்றை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். ராமபக்தர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் தான் தனித்தலைவர். நான் ஒரு பகுதிதான் சொல்லியிருக்கேன், கம்பன் சொன்னதில்லை. இப்படி சொன்ன உடனே ஆஞ்சநேயன் வளரான். ஆஞ்சநேயனுக்கு ஒரு சாபம் என்ன தெரியுமா? அவன் பெருமை அவனுக்கு தெரியாது, நமக்கு நம்ம பெருமை தான் தெரியும். அடுத்தவன் பெருமை தெரியவே தெரியாது. என்ன பாராட்டினா சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னங்க நாளைக்கு இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு 2ஆம் நாள் ஆனாலும் என் பேர் சொல்லணும், என்ன பாராட்டணும், எனக்கு ஒரு மாலை போடணும், இந்த ஆசை உண்டு. அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தவன் சொல்ல 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 ஆஞ்சநேயன் வளர்கிறான். வானத்துக்கும் பூமிக்குமா பெரிய தோற்றத்தோட நிற்கிறான். இதை பார்த்த உடனே ஜாம்பன் சொன்னான், நீங்கள் சென்று எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சொல்லுங்கள், உங்கள் உரையை நான் தலைமேற்கொள்ளுகிறேன்.
நீங்கள் சொன்னபடி செய்கிறேன். இலங்கையை தூக்கிட்டு வரணுமா சொல்லுங்க, தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் இப்பணியை எனக்கு தருவதானால் நான் பிறவி பயன் பெற்றேன். சொல்றது யாரு? ஆஞ்சநேய சுவாமி. ஜாம்பவான் பேசுகிறான், நீங்கள் சென்று சீதையை கண்டு வாருங்கள். ஒரு வார்த்தை, நீங்க சொல்ற வார்த்தையும் எம்பெருமான் ராமனுடைய திருவருளும் இரண்டு இறக்கைகளாக மாற நான் கருடன் மாதிரி போய்விட்டு வருவேன். கருடன் யாரு? பெரிய திருவடி. ஆஞ்சநேயன் யாரு? சிறிய திருவடி. சிறிய திருவடியால் இருப்பவன் பெரிய திருவடி மாதிரி நான் சென்று சீதையை கண்டு வருவேன். புறப்பட்டான், பறக்க போறான். சீதையினுடைய தவத்தை காணக்கூடிய பேரு ராவணனுக்கு கூட கிடைக்கல. சீதையை பார்த்தான், சீதை முகத்தை பார்த்தான், உடம்ப பார்த்தான், அவன் தவத்தை பார்க்க அவனால முடியல. ஏன்? தவத்தை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். புலநடக்கம் உள்ளவன் தான் தவத்தை பார்க்க முடியும். ராவணனால அதை பார்க்க முடியல, வெளியழக பார்த்தான். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி புலநடக்க மிக்கவர், சீதையினுடைய தவத்தை பார்த்தார். இவள் தவம் செய்த தவமாம் தையல். தவம் இவளால் செய்யப்படுவதற்கு தவம் எவ்வளவு தவம் செய்ததோ அந்த வார்த்தை. சாலையுள் இருந்தால் ஐய தவம் செய்த தவமாம் தையல். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயன் அப்படியே பறக்கிறான். விஸ்வரூபம். மகேந்திர மலையை பின்னுக்கு தள்ளிட்டு பாய்ச்சிட்டான். கடல்ல பாய்கிறான், அப்படி பறக்கிறான். எல்லா தேவர்களும் பார்த்தார்கள், பயந்து போய்விட்டார்கள். இந்த வேகத்தில மகேந்திர மலையை தள்ளின வேகத்தில வானலோகம் ஆடி போச்சான். அங்க இருந்த தேவியர், அதாவது தேவலோகத்து பெண்கள் கணவன்மாரை வந்து கட்டி பிடித்துக் கொண்டார்களாம் பயத்தினால. அந்த காலத்துல அப்படித்தான், இப்ப மாறி போச்சு. வந்து கட்டி பிடித்துக் கொண்டார்களாம். கைலாசத்தை ராவணன் தூக்குற பொழுது உமாதேவி எப்படி சிவபெருமானை வந்து தழுவிக் கொண்டாலோ அது மாதிரி தேவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி பட அந்த தேவியர் தழுவிக் கொண்டார்கள். ஒருத்தன் சொன்னான், கைலாசம் பறந்து போகுது. சிவபெருமானை காணும் நானா. இன்னொருத்தன், கண்ணுதல் ஒளியச் செல்லும் கைலையன் இரியும் ஒத்தான். கண்ணுதல் இல்லாம கைலாசம் மட்டும் பறந்து போகுது. இன்னொருத்தன் சொன்னா புஷ்பக விமானம் இலங்கை மேல படையெடுக்குதுன்னா. இன்னொருத்தன் சொன்னா சூரியன் எப்பவும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கித்தானே போவான், இன்னைக்கு என்ன மாறி போய் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போறான் அப்படின்னு அடுத்தவன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான் தெரியுமா, வானத்தை இந்த ஆளு வாளாக அளந்துட்டான். வால் அவனது நீளம், வானத்தை வாளால் அளந்தான். அடுத்தவன் சொன்னான், இலங்கைக்கு காலபாசம் போக முடியாது, இப்போ அந்த காலபாசம் ஆஞ்சநேயன் பின்னால ஒளிந்து கொண்டு போகிறது. ஆஞ்சநேயன் பறக்கிறான். ஒரு மலை எந்திரிச்சு ஆஞ்சநேயான்னு இவனை பிடிச்சி எடுத்துச்சு. உட்கார்ந்துட்டான். என்னன்னு கேட்டான். நீ நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகணும், விருந்து சாப்பிடணும். விருந்து சாப்பிடலாம்னா அங்கே ராமன் காத்து கிடக்கிறான். இவ்வளவு காலம் தேடி சீதையை பார்க்க முடியல, இப்பதான் சீதை இருக்கிறான்னு செய்தி வந்தது. விருந்து சாப்பிடவா முடியும்? ஏன்னு கேட்டான். மைனாக மலை அதுக்கு பேரு. மைனாக மலை சொல்லிட்டு ஒரு காலத்திலே மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது. சிறகோட மலையெல்லாம் பறந்து போகுமா. வேகமாக வந்து இந்திரன் மலைகளுடைய சிறகை எல்லாம் வெட்டினான். இந்த மைனாக மலையை மட்டும் வாயு பகவான் கடலுக்குள்ள அமுக்கிவிட்டாராம். அதனால மைனாக மலை மட்டும் சிறை வெட்டப்படாமல் தப்பிச்சிருச்சு. யாருனால? காற்றுனால. நான் இன்னைக்கும் பறக்க முடியும். இந்த புண்ணிய எனக்கு யாரு பண்ணி கொடுத்தா? உங்க அப்பா வாயுதேவன். நீ அவருக்குள்ள இங்க வா, ஒரு வேளை விருந்து சாப்பிட்டு போ. ஆஞ்சநேயன் என்ன சொன்னா, இப்ப நான் விருந்து சாப்பிடுறாப்பதே இல்ல, நான் புறப்பட்டு போகிறேன், வர்ற பொழுது சாப்பிடுறேன். வர்ற பொழுது சாப்பிட்டானா அதை விட வேகமா திரும்பி வந்துட்டான். சரி, இன்னும் தாவி போகிறான். சுரசைன்னு ஒரு ராட்சசி எழுந்தான். எழுந்த உடனே உடம்பை பெரிதாக்கினான். அவளும் வாயை பெரிதாக்கினான். இவன் உடம்பை இன்னும் பெருசாக்கினான், அவன் வாயை இன்னும் பெருசாக்கினாள். இவன் உடனே சுருங்கினான். மூச்சு விடுறதுக்குள்ள வாய்க்குள்ள விட்டு திரும்பி வந்தான். அவள் இவனை பாராட்டினாள். அங்கே இந்த அமைச்சிட்டான். இன்னும் வரட்டு அந்த அப்படியே பாயிறான். ஆளாளம் போல அங்காரதாரை விழுந்தான். அங்காரதாரை ரொம்ப கொள்ளாதவள். அப்படியே விழுங்கிட்டா இவனை.
புழுங்கினா வயிற்றுக்குள்ள போனா கிழிச்சுட்டு வெளியில வந்துட்டான். இப்ப யோசிக்கிறான், நான் புறப்பட்டதுல இருந்து தடையா வருது. ஒவ்வொரு தடை, அன்பு தடை ஒண்ணு, பின்னால 2 தடை. என்னால இலங்கைக்கு போறது முடியல, கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்? நான் ராமநாமத்தை சொல்லாமல் வந்துவிட்டேன். ராமநாமத்தை சொன்னால் போதும். ராம் 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 ராம், இதுவரைக்கும் ராமநாமத்தை சொல்லல. இப்ப சொல்லிட்டான், ராம் 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 ராம். திருவண்ணாமலையிலே ராம் சுரத்குமார் என்று ஒரு பெரிய மகான் வாழ்ந்து வந்தார். விசிறிசாமின்னு சொல்லுவாங்க. ஒரு பச்சை பட்டு போர்த்தி இருப்பார், கையில விசிறி வச்சிருப்பார், கூக்கா வச்சிருப்பார். நான் அவரை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். பெரிய ஞானி. சாதாரணமா காசியில இருந்த புண்ணியவன். காசியில ஒரு முறை சின்ன பையனா இருக்கிற பொழுது ஒரு கிணறு, கிணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன சிட்டுக்குருவி. இவர் கிணத்து கைத்தை எடுத்து அவர் தூக்கி போட்டார். சிட்டுக்குருவி மேல விழுந்தது, சிட்டுக்குருவி இறந்து போச்சு. ஐயோ, என்னுடைய காரியத்தினாலே ஒரு குருவி இறந்து விட்டது என்று கண்ணீர் விட்டு அழுதார். மனசுக்குள்ள அது அப்படியே இருக்கு. எங்கெங்கேயோ போனார், என்னென்னமோ பண்ணினார். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு உயிரை கொன்று விட்டேன், ஒரு உயிரை கொன்று விட்டேன். இது மனசுக்குள்ள இருந்து கஷ்டப்படுத்துது. கல்யாணம் ஆட்சி, குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தது. இவர் தலைமை ஆசிரியராக இருந்தார், எம்ஏ படிச்சார். ஆனாலும் உள் மனசுக்குள்ள அது கிடந்து உறுத்திக்கிட்டே. என்ன பண்றது? ஓடி வந்தார், திருவண்ணாமலைக்கு வந்தார். பகவான் ரமணர் காலில் விழுந்தார். அவர்கிட்ட கொஞ்ச காலம் இருந்தார். அப்பவும் மனசு திருப்திப்படலை. பாண்டிச்சேரிக்கு ஓடினார், அரவிந்தர் காலில் விழுந்தார். அப்பவும் மனசுக்கு திருப்தி இல்லை. மனசு நம்மளோட தானே இருக்கு, வெளியிலையா இருக்கும். காசிக்கு போனதுக்காக திருந்த முடியுமா? மனசை என்ன கலட்டி வச்சுட்டா போறோம்? அப்படியே தானே கொண்டுகிட்டு போறோம். திரும்ப கடைசியில கேரளா பக்கத்துல ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். காஞ்சன்காடுன்னு அந்த ஊருக்கு பேர். அங்கே ஒரு சுவாமி இருந்தார். அவருக்கு ராமதாஸ், பூஜ்ய பப்பா சுவாமிகள்னு பேரு, ராமதாஸ் சுவாமி. அவருக்காக போய் விழுந்தார். அப்பவும் மனசுக்கு நிம்மதி. திரும்ப காசிக்கு போனார். ஒரு 7-8 வருஷம் இருந்தார். அதுக்குள்ள பகவான் ரமணர் சமாதி ஆகிவிட்டார், அரவிந்தர் சமாதி ஆகிவிட்டார். எல்லாம் 55, 56 அப்புறம் எல்லாம் ஒன்னும் புரியல. நீ ஒருத்தர் தான் பாக்கி. 3 பேர்ல ஒருத்தருக்காக 2 பேர் முடிஞ்சு போச்சு. காஞ்சன்காடு சுவாமிகாக விழுந்தார். சாமி ஒரே வார்த்தை சொன்னார், நான் சொல்ற மந்திரத்தை சொல். என்ன மந்திரம்? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 12,000 முறை சொன்னார். அப்படியே அடங்கிச்சு, மனசு நிம்மதியாகிடுச்சு. புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வந்து விசிறி சுவாமிகளாக வாழ்ந்து இப்பதான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலே மறைந்தார். ராம் ராம் ராம், ராம மந்திரம் எல்லாவற்றையும் சாதிக்கும். சில பேர் வீட்டுல ராமஜெயம் எழுதுவாங்க. ரொம்ப நல்ல காரியம். மனசு அலையுதா, கஷ்டப்படுதா, எழுதுங்க. ராமனுக்கு ஜெயம் இல்லை, நமக்கு தான் ஜெயம். அதுக்காகத்தானே அவன் சொன்னான், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். கண்ணதாசன் பாடுறாரு, ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். அந்த மாதிரி ராமஜெயம் எழுதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை முறை எழுதுறீங்களோ அத்தனை முறை அந்த மனசு சுத்தப்படும். ராம் 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 ராம். ஆஞ்சநேய சுவாமி அப்படியே தாங்கினார். இலங்கையில போய் பவளமலையில போய் குதிச்சார். பார்க்கிறார், இலங்கை தெரியுது. இப்படி ஒரு ஊரா? பொன்னை கொண்டு இழைத்து மணியை பொதிந்து ஒரு ஊர் கட்டி இருக்கிறானே, ஒரு ஊரை உண்டாக்கி இருக்கிறானே. மின் கொண்டு அமைத்ததா, வெயிலை கொண்டு சமைத்ததா சொல்ல முடியல. மின்னல் மாதிரி தெரியுது, வெயில் மாதிரி தெரியுது, மரம் பூரா கற்பகமா தெரியுது. மனையில எல்லா இடத்திலையும் சுவரெல்லாம் தங்கத்தில வச்சிருக்கான் ராவணேஸ்வரன். மரமடங்களின் கற்பகம் மனையலாம் கனகம், அறமடந்தையர் சிறதியர் அரக்கியற்கு. ராட்சசிகளுக்கு கூந்தலை ஒழுங்கு பண்ணி விடுறதுக்கு தேவ பெண்கள் காத்து கிடக்கிறார். அரக்கர்களுக்கு வேட்டி துவைக்க தேவர்கள் காத்து கிடக்கிறார்கள். தவம் செய்த தவமால் இவன் தவம் பண்ணனா யாரு? லங்கேஸ்வரன். அதனால இவ்வளவு ஆற்றல். என்ன ஊர் இப்படியா? ராவணனுக்கு அஞ்சி சூரியன் அந்த ஊர்ல நேரம் போக மாட்டான், விலகித்தான் போவான். இலங்கையில சூரியன் நேரம் மேல போக மாட்டான். ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், சூரியன் ஏன் மேல போகிறது தெரியுமா? ஏன்?
ராவணனுக்கு அஞ்சு இல்ல. மேல போனானா அந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட மதில் சுவர் அப்படியே கண்ணை கூசிருச்சான். எந்த பக்கம் போறதுன்னு புரியலையா. வேணாமட அப்பான்னு சுத்தி போக ஆரம்பிச்சான். தங்கத்தினால் சுவர் வச்சு மதில் சுவர் வச்சு பார்த்தால தெரியும். ராவணனுக்கு அஞ்சு அல்ல, இப்படி இருட்டுற வரைக்கும் காத்து கிடந்தான். இருட்டிருச்சு. அன்னைக்கு பிரதோஷம். பிரதோஷத்தன்னைக்கு ஒரு செயலை தொடங்கினால் அந்த செயல் மிக சிறப்பாக இருக்கும். எல்லா தீமைகளையும் மாற்றக்கூடிய நேரம். கோயில் கதவு முன்கதவு சாத்தி கிடந்தது. எல்லாம் சகடி கதை வழியாத்தான் போனாங்களாம். அப்பர் சுவாமியும் சம்பந்த சுவாமியும் போனாங்களாம். பார்த்தாங்க, இது என்ன முன்கதவு இப்படி சாத்தி கிடைக்க கூடாது. ரெண்டு பேரும் நிற்க அப்பர் சுவாமிகளை பின்பக்கமா வந்தார். இலங்கைக்கு நாம் அழிவுக்காக வருகிறோம். பின்பக்கமா வந்து குதிச்சார் ஒரு மலையில். அங்க ஒரு ராட்சசி நிற்கிறான். 8 கை 4 முகம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அரக்கர்கள் பூரா எல்லாம் அப்நார்மல் கேஸ். சீதையை சுத்தி 50 பேரை காவல் வச்சானா, நாய் முகம், நரி முகம், பேய் முகம், புலி முகம். ஒரு பக்கத்திலையும் போய் தேடணும். சிறு வடிவம் எடுத்தார். அனுப்புறமான புகை நுழையாத இடத்திலும் நுழைந்தார். காற்று எல்லா இடத்திலையும் நுழையும் இல்ல, இது காற்றுக்குள்ளதானே. புகை நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சான். எங்க போனாலும் தெரியல. சீதையை காண தேடுறான். ராத்திரியில தேடுறான். மறக்கப்படாது, பிரதோஷம் சாயந்தரம் அப்பத்தான் வந்தா குதிச்சா. இருட்டினதுக்கு அப்புறம் தேடுறான். இருட்டினதுக்கு அப்புறம் தேடுறான்னா ஒரு இடத்துக்கு போனா அந்த இடம் வந்து இமயமலை மாதிரி பெருசா இருக்கு. என்னடா இவ்வளவு பெரிய கட்டடமான உள்ள போனான்ல, ஏதோ மலை மாதிரி ஒண்ணு இருந்தது. குதிச்சான். அதுல அப்படி குதிச்ச உடனே யாரோ இவனை விருட்டுன்னு இழுத்துட்டாங்க. இவனுக்கு ஆச்சரியம். இவ்வளவு பெரிய ஆளுனா என்ன இழுத்து விட்டானே. இழுத்துனவங்க தள்ளி விட்டாங்க. திரும்ப இழுத்தாங்க, திரும்ப தள்ளுறாங்க, திரும்ப இழுக்கிறாங்க, திரும்ப தள்ளுறாங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அரக்க மாயையா இருக்கே. கஷ்டப்பட்டு தம் கட்டி பெரும்பாடுபட்டு ஒரு வழியா அந்த இழுப்புல இருந்து வெளிப்பட்டு கீழே குதிச்சான். திரும்பி பார்த்தா கும்பகர்ணன் வந்து இவன் போய் கும்பகர்ணன் மாறுபட குதிச்சிருக்கான். மூச்சை இழுத்த பொழுது உள்ளுக்கு போயிட்டான். மூச்சை விட்ட பொழுது அந்த மூக்கு வழியா வெளியில வந்துட்டான். இவ்வளவு பெரிய ஆஞ்சநேயனை அப்படி இழுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் என்றால் அந்த கும்பகர்ணன் எப்படி இருப்பான்? கற்பனை பண்ணி பாருங்க. கும்பகர்ணன் உட்கார்ந்தா ராவணன் நின்னாப்புல வானத்துக்கும் பூமிக்குமா வருவான். ரொம்ப சிறப்பானவன். அவன் பெருமை எல்லாம் நாளன்னைக்கு வரப்போகுது. கும்பகர்ணன் அவ்வளவு உயர்ந்தவன். அது என்னங்கிறத அப்புறம் பேசுவான். கும்பகர்ணன் அப்படி படுத்து கிடக்கிறான். பார்த்தா ஆஞ்சநேயன். அடேங்கப்பா, இவன் தான் ராவணனோ? இல்ல இல்ல, ஒத்த தலை தான் இருக்கு. அவனுக்கு 10 தலை. அப்போ இவன் ராவணன் இல்ல, இவன் தான் கும்பகர்ணன். இவனோட ரொம்ப நாள் சண்டை இருக்கே. செவிக்கு தேனென இராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் அணையவன் உரை கடந்தான். செவிக்கு தேன் என ராமன் புகழ சொன்னா காது நிற்கும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் குறித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பு கம்பனுடைய வாக்கு. அதனாலதான் செவிக்கு தேன் என ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன். கவின்னு என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் குரங்கு, ஒரு அர்த்தம் பாட்டு. பாட்டுக்கு நாயகன், குரங்குகளுக்கு நாயகன், கவிக்கு நாயகன், அணையவன் உரை கடந்தான். கும்பகர்ணன் இந்த இடத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டான். இந்த இடத்துல கும்பகர்ணன் இருக்கிறான். சரி, தேடிக்கிட்டே வரான். அடுத்த ஒரு மாளிகை ஏதோ பிராமணர் வீட்டுக்குள்ள போனாப்புல இருக்கு. போன உடனே இவனுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு வீட்டுல எந்த சிந்தனை அதிகமா இருக்குமோ அது வந்தவங்களை அப்படியே புடிச்சிடும். செட்டி நாட்டுல எத்தனை வீடு கட்டி இருந்தாலும் தனியா ஒரு வீடு வச்சிருப்பாங்க. அதுக்கு சாமி வீடுன்னு பேர் வைப்பாங்க. அங்க சாமியை தவிர வேற எதுவும் இருக்கப்படாது. வேற எந்த சிந்தனையும் இருக்கப்படாது. நம்ம ஊர்ல இந்த காலத்துல வீடு கட்டினா என்ன கேட்கிறோம்? பெட்ரூம்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்கிறோம். ஹவு மெனி பெட்ரூம்ஸ்? நமக்கு அப்படியா போச்சு வாழ்க்கை. அப்ப சாமி வீடுன்னு அதுக்கு பேர் வச்சான். சாமி அறை இல்ல, சாமி வீடு. அது ஒரு தனி வீடு மாதிரி. சண்டை போட்டா கூட, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இருந்தா கூட சாமி வீட்டுக்குள்ள எல்லாரும் போகலாம். அது அந்த சிந்தனையே. அப்பதான் அங்க போன உடனே மனசு அந்த சிந்தனை இருக்கும். ஏன் சார் பழனிக்கு போனா மனசை இருக்குது,
சிங்கப்பூர் 2000 மணிக்கு முன்னால மனசை இருக்குது. ஏன்? அங்கே அதை தவிர வேற சிந்தனை கிடையாது. அதனால மனசு அது அப்படியே இருக்குது. இப்போ ஒவ்வொரு வீடா வந்தாங்க. இவனுக்கு என்ன பேரு? கவிக்கு நாயகன் அலையவன் உரைகுலை கடந்தான். ஒரு வீட்டுக்குள்ள வந்தா மனசு நிம்மதியா இருக்கு. யாரு வீடுதா இது? மனசுக்கு நல்லா இருக்கே. இங்க அந்த வைப்ரேஷன், அந்த அலைகள் பாய்கின்றன. உள்ள பார்க்கிறான், விபீஷணன் படுத்துகிறார். ஆஹா, தர்ம தேவதை படுத்துகிறார். தர்மம் வெள்ளையா இருக்குமா கருப்பா இருக்குமா? தர்மம் வெள்ளையா இருக்குமா? இவன் பார்த்தான், இவன் கருப்பாக படுத்து கிடக்கிறான். யோசிச்சான், இத்தனை பேரும் கருப்பா இருக்கிற ஊர்ல தர்மம் மற்றும் வெள்ளையா இருந்தா புடிச்சு தள்ளிடுவாங்க. அதனாலே வெள்ளையா இருக்க வேண்டிய தர்மம் கருப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து படுத்து கிடக்குது போல இருக்கு. வெளுத்து வாழ்வது அருமை என்று அவர் உருமேனி ஒழித்து வாழ்கின்ற தர்மமன் நான் தனை உற்றான். பின்னாக சொல்லப்பான், அந்த அளவில் பொழிந்ததாமரோ. யாரெல்லாம் கடவுளை சிந்திக்கிறார்களோ, கடவுளை பேசுகிறார்களோ, அறவோராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்தணர். இந்த அரக்கை வீடு எப்படி இருந்தது? அந்தணர் இல்லென பொழிந்ததாமரோ. குற்றமில்லா குணத்தினன். கும்பிட்டு அடுத்தாப்புல இருந்தான். அங்க ஒரு ஆள் படுத்து கிடக்கிறான். யாரு? முருகப்பெருமானோன்னு நினைச்சான். எப்படி இருக்கு? யாரு படுத்திருக்கா? ராவணன் உள்ள இந்திரஜித்தன் படுத்து கிடக்கிறான். இந்திரஜித்தனை பார்த்தா இளைய வீரன் ஏந்தனும் இருவரும் பல நாள் உளைய உள்ள போர் இவனுடன் உள்ளது. ராமனும் லட்சுமணனும் இவன் கூட ரொம்ப நாள் சண்டை போட வேண்டி இருக்கும். அவளது வீரன் ஒரு நயம் பார்த்தீங்களா? இந்த எல்லாரையும் ஆஞ்சநேயன் பகல்ல பார்த்தாங்க, ராத்திரியில பார்த்தாங்க. ராத்திரியில பார்க்கிறான், தூங்குற போது பார்க்கிறான். ஏன்? நம்ம உண்மையான சொரூபம் தூங்குற போதுதான் தெரியும். முடிச்சுட்டு இருக்கிற பொழுது அப்படி மேக்கப் பண்ணி இருப்போம், சிரிக்கிற மாதிரி நடிப்போம். தூங்குற பொழுது தன்னை மறந்து தூங்குவான். அத்தனை பேரையும் கம்பன் அறிமுகப்படுத்துறான். எப்போ? தூங்குற பொழுது. தூங்குற பொழுது உண்மை சொரூபம் தெரிஞ்சு ஒன்னும் மறைக்க முடியாது. சில பேர் தூங்குற பொழுது ஆரோகணம் அவரோகணம் அப்பா இமயமலைக்கு போயிட்டு கீழே இறக்குவான். சும்மா இருக்கிற பொழுது அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அடுத்த பகுதிக்கு போனா முரட்டு மாளிகை. ராவணன் பக்கத்தில் சீதாதேவி படுத்து கிடக்கிறார். ஆஞ்சநேயனுக்கு கைகாலெல்லாம் ஆடி போச்சு. ஐயோ, சீதா ராவணன் பக்கத்தில் படுத்து கிடக்கிறாளே, எல்லாம் போச்சே. அன்னையாகிய ஜானகி இவள் கற்பு நீங்கிய கணங்குலை. என்ன? கற்பு நீங்கிய கணங்குலை இவளாய் இருப்பாளே. ஆனால் உலகம் அழிந்துவிடும், ராமன் அழிந்து விடுவான், நான் அழிந்து போவேன். ஐயோ, நான் வந்தது இப்படி ஆகி போச்சே. ராவணன் பக்கத்தில் சீதை படுத்து கிடந்தா ராமாயணம் என்னத்துக்கு ஆகிறது? தவிக்கிறான், துடிக்கிறான். அப்புறம் பார்க்கிறான், அந்த பொண்ணு தலையை விரிச்சு போட்டு தூங்குறான். சுமங்கலி பெண்கள் தலையை விரிச்சு போட்டு தூங்குவது கிடையாது. தலையில ஒரு கொண்டையாவது போடணும், அல்லது சுருட்டியாவது வச்சுக்கணும். பார்த்தா முகத்துல ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், இவ சீதை இல்ல, ராவணன் கொண்டாட்டி மண்டோதரி. இந்த காட்சி வால்மீகியில கிடையாது, கம்பன். ஏன் தெரியுமா? மண்டோதரி இஸ் ஈக்வல் டு சீதை. அதுக்காக ஆஞ்சநேயனையே ஏமாற வைக்கிறான். அவ வியாகரண பண்டிதன், அவன் ஏமாந்து போயிட்டான். மண்டோதரிய பார்த்தா எப்படி இருக்கு? சீதை மாதிரியே இருக்கு. அதுதான் சார் கம்ப சித்திரம். சொல்ல போனா வில்லம் பொண்டாட்டி வில்லி தானே. இவளையே சீதையா நினைக்கிற அளவுக்கு அவள் பார்த்த படைப்பு சிறந்தது. நாங்க ஒரு முறை பட்டி மண்டபம் போட்டோம். சீதையா மண்டோதரியா சிறந்தது யார்? யாரு ஜெயிப்ப சொல்லுங்க? மண்டோதரி தான் ஜெயிப்பா. ஏன்? சீதைக்கு ராமன் கொண்டாட்டிங்கிறது புகழ், மண்டோதரிக்கு ராவணன் கொண்டாட்டிங்கிறது இகழ். சீதை என்பது சந்தன மரத்தை சுற்றிய கொடி, மண்டோதரி என்பவள் கருவேல மரத்தை சுற்றிய கொடி. என்னங்க அப்படி அவ வாழ்க்கை எதை பங்கு போடக்கூடாதோ இந்த ராவணன் அதை பங்கு போடுகிறான். அதை வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மண்டோதரியினுடைய புகழ் கடைசி யுத்த காட்ட முடிகிற பொழுது வரும். மண்டோதரியை பார்த்தா இவன் இவள் மயன் மகள் மண்டோதரி. பக்கத்துல ராவணன் தூங்குறான். 10 தலை 20 கையி, மார்புல 16 தந்தம், யானை தந்தம். எப்படி? பூமிக்கு கீழே சண்டைக்கு போனான். பூமியை தாங்குகிற யானைகள் 8 யானையா.
8 யானைக்கும் 16 தந்தம். 8 யானையும் வந்து நெஞ்சில முட்டிடுச்சு. இவன் கவலைப்படாம இருக்கிறான். யானை தந்தத்தை முறிச்சுட்டு ஓடி போயிடுச்சு. இவன் நெஞ்சில 16 தந்தம் பாதி பாதியா எடுக்க போனானா, பக்கத்துல தம்பி கும்பகர்ணன் நின்று இருக்கான். அண்ணே எடுக்காதே, வைரம் பூன் போட்டு மாட்டு. சார் செப்டிக் ஆகாதான்னு கேட்காதீங்க, அது ராவணன் மேனி. நம்மளுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தனா செப்டிக் ஆயிடும். 16 தந்தத்தையும் நெஞ்சில வச்சுக்கிட்டே தூங்கினான். எவ்வளவு பெரிய ஆடு! மார்பிலே யானை தந்தம், காலிலே முடிமன்னர்களுடைய முடி பட்டு பட்டு தழும்பு. முடிமன்னர்கள்லாம் காலில் விழுந்து கும்பிட்டாங்களா, அந்த தழும்பு காலில் தெரிஞ்சினான். மூச்சு விடுறான் எரிமலை மாதிரி. ஏன்? சீதை மேல கொண்ட ஆசை. இவன் தான் நிச்சயமாக ராவணன். இவனை நான் கொல்ல வேண்டும். முடித்து விடலாமா? வேண்டாம் வேண்டாம், தூங்குற பொழுது கொல்லக்கூடாது. இன்னொன்று, நான் சீதையை பார்க்க வந்தேனே தவிர ராவணனை கொல்ல வரவில்லை. இன்னொன்று, நான் இவனை கொன்று விட்டால் ராமன் பேர் கெட்டு போயிடும். முற்ற போர் முடித்தது ஒரு குரங்கென்றால் முனை வீரன் கொற்ற போர் சிலை தொழிற்கு குறையும். அவனுடைய வில்லுக்கு குறை உண்டாகிவிடும். அதனால வேண்டாம். பார்க்கலாம், இது நேமியான் பணி அன்று வெளியில வந்துட்டான். சீதையை காணாம். பார்க்க வேண்டாத ஆளையெல்லாம் பார்த்தாச்சு. யார தேடி வந்தானோ அந்த சீதையை காணோம். நாங்க சென்னையில பஸ்ஸுக்கு நிற்போம். நமக்கு வேண்டிய 82E வரவே வராது. எல்லா பஸ்ஸும் வரும். ஒரு ஆளை பார்த்து கேட்பேன், சார் 82E வந்துருச்சா? அவர் 100E போயிருக்கு. என்ன பண்றது? நமக்கு வேண்டியது வராது. தேடுறான், காணாம், தவிக்கிறான். மரத்தில் ஏறி உட்கார்ந்தான், கால தேய்க்கிறான். ஐயோ, ராமன் இவன் போய் சீதையை பார்த்துட்டு வந்துருவான்னு நினைக்கிறான். சுக்ரீவன் இவன் போய் சீதையை தூக்கிட்டு வந்துருவான்னு நினைக்கிறான். 2 பேர் புத்தியும் பார்த்தீங்களா? இவன் கூப்பிட்டா சீதை வரமாட்டாள், அதனாலே பார்த்துட்டு வந்துருவான் அப்படின்னு ராமன் நினைக்கிறான். நம்மால போய் சீதையை தூக்கிக்கிட்டே வந்துருவான் அப்படின்னு சுக்ரீவன் நினைக்கிறான். நான் ரெண்டும் பண்ணலையே. இப்ப ஒரு நயம் சொன்ன பாத்தீங்களா? ஒரு பாட்டு, கம்பன் கவி சக்கரவர்த்தி. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், அவன் இந்த வித்தியாசத்தை, எந்த வித்தியாசத்தை? ராமன் மனசுக்கும் சுக்ரீவன் மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறதுக்கு ஒரு எழுத்து எடுத்தானா? இல்ல, 2 கீழ 3 எழுத்துல சொல்லிட்டான். 2 கீழ 3 எழுத்து சார் வித்தியாசம். பாட்டு சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். கண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தன். காகுத்தன்னா ராமச்சந்திரமூர்த்தி. கண்டு வரும்னு நினைக்கிறான். கண்டுன்னா பார்த்துட்டு வருவான். கவிகுலம் கோன் சுக்ரீவன் கொண்டு வரும் என்று இருக்கும். கண்டு கொண்டு எத்தனை எழுத்துங்க வித்தியாசம்? காணாவும் கோணாவும், ஒரு கொம்பும் காலும், 2/3 ஆஃப் எ லெட்டர். அதுக்குள்ள 2 பேர் மனசை பிரிச்சு காட்டிட்டான். கண்டு கொண்டு. அதான் சார் கம்ப சித்திரம். கம்பனாரன் கவிதையில் போல் கற்றோருக்கு இதயம் கழியாதே. உமர்கயாம் பாட்ட கவிமணி மொழிபெயர்த்தார். வெயிற்கேற்ற நிழல் உண்டு. சொர்க்கம்னா எது? வெயிலுக்கு நிழலும் இருக்கணும். வெயிற்கேற்ற நிழல் உண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. போதும், வேற என்ன வேணும்? கையில என்ன வேணுமா? கம்பன் கவிதை வேணுமா? கலசம் நிறைய அமுதுண்டு, வையம் தண்ணீர் இது போல வாழும் சொர்க்கம் வேறுள்ளதோ. உமர்கயாம் மது உண்டுன்னா, இவன் மாத்தி கலசம் நிறைய அமுதுண்டுன்னா கனிமொழி தேசிய கையில கம்பன் பாட்டு இருந்தா போதும். கண்டு வரும் என்றிருக்கும் காருத்தன் கவிகுலக்கோன் கொண்டு வரும் என்றிருக்கும். நான் ரெண்டும் பண்ணலையே, யான் இழைத்த கோடிதுவார் குண்டறிய நயனத்தான் பார் இனி யான் போவேனோ. தாமரை கண்ணனான ராமன் பார் நான் எப்படி போவேன்? விண்டவரோடு உடன் வீயாது யான் வாழா விடுவேனோ. செத்து போனவங்களோட நான் செத்து போகாமல் சும்மா போய் எப்படி நிற்பேன்? ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே. தவிக்கிறான். சம்பாதி சொன்னது பொய்யாக இருக்காதே. காணமே மேல ஏறி நிற்கிறான். ராம் ராம் ராம்னா தூரத்துல ஒரு வனம் தெரிஞ்சது. ஆகா, இந்த வனத்தை இன்னும் பார்க்கலையே.
அந்த வனம் அசோக வனம். அங்கேதான் சீதையை சிறை வைத்திருக்கிறார். அப்படியே ஆஞ்சநேய சுவாமி பாயிறார். ஒரு சிம்சுவா மரம், மரத்தில மேல உட்கார்ந்துட்டார். கீழே பார்க்கிறார், சீதாதேவி அமர்ந்திருக்கிறார். சுத்தி வர ஒரு 50 கேஸ். பயமா இருக்கு. பூரா அரக்கிய. இவ 10 மாற்று தங்கம் இல்ல, 1000 மாற்று தங்கம். நடுவில் உட்கார்ந்து இருக்கு. சுத்தி வர இத்தனை பேர் இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு அழகான பெண், அரக்கிதான் அவள், தூங்கிட்டு இருக்கிறான். கீழே பார்க்கிறான், ஆகா இவ மகாலட்சுமி. அப்போ அந்த ஆளு திருமால் தான். யார வச்சு யார சொல்றான் பாத்தீங்களா? அதாவது வாகி பகவான் சொன்னாராம், யாரை பார்த்த பொழுது உனக்கு மயிர் கூச்செடுகிறதோ, யாரை பார்த்த பொழுது உனக்கு கண்ணீர் பொங்குகிறதோ அவர் திருமால். இந்த ராமனை பார்த்த உடனே இவனுக்கு அதெல்லாம் வந்தது. உடனே என்ன நினைச்சான், இவர் திருமாலா இருக்கலாமோ, தெளிவில்லை, இருக்கலாமோன்னு நினைச்சான். இப்ப என்னாச்சு, சீதையை பார்த்தான்ல, இவ மகாலட்சுமி. அப்ப அந்த ஆளு நிச்சயமா திருமாலாத்தான் இருக்கணும். யாரை வச்சு யாரை எடை போடுறான்? சீதையை வச்சு ராமன் எடை போடுறான். புரியுறாப்புல சொல்லட்டுமா? என் ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர். அவரு முன்னால சாதாரணமா ஒரு 4 முளை வேட்டியும் ஒரு அரக்கை பனியன் போட்டுட்டு போறாங்க. ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த ஆளுக்கு அவரா இருக்குமோ, கோடீஸ்வரர்ல புரியா போறாரு தெரியலையே, சந்தேகப்பட்டான். பின்னாலே அவங்க கூட்ட அம்மா வருது கார்ல இருந்து. அந்த காலத்திலே 20,000 ரூபாய் பட்டு போடலை, கழுத்தையே காண எல்லாம் வைரமா டால் அடிக்குது. அந்த அம்மா வருது, இவர் கைய பிடிச்சிட்டு வருது. எல்லாரும் சொன்னா இது நிச்சயமா அவர் சம்சாரம் தான். அப்போ அந்த ஆளு அவரு தான். அதுக்காகத்தான் தாய்மார்களுக்கு நிறைய நகை வாங்கி போடுங்க, நல்ல பட்டு புடவை வாங்கி கொடுங்க. இது ஒரு ஊர்ல சொன்ன ஒரு அம்மா வந்தது, நீங்க 7 நாள் பேச்சுல இது ஒண்ணுதான் சார் நல்லா இருக்கு வாங்கி கொடுத்தா அவங்கள வச்சு நம்மள மதிப்பிடுவாங்க. அம்மா நமக்கு என்னது இங்க நகையா நமக்கு வேணும், அவங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தா ஓஹோ இதுதான் அவர் சம்சாரம். தேவனே அவன் இவள் கமல செல்வியே. ஒரு வரி எப்படிங்க, அவன் தேவன், அப்ப இவ யாரு? இவள் மகாலட்சுமி, அதனாலே அவன் தேவன். மேலே இருந்து பார்க்கிறான், சீதை எப்படி உட்கார்ந்து இருக்கிறான், ஓவியம் புகையுண்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். இதுவரைக்கும் இடதான வெளிஞ்சிருந்தது, இப்ப உடம்பே வெளிஞ்சு போச்சு. மென்மருங்குல் போல் வேறுட அங்கமும் மெலிந்தாள். ஒரு மான் வந்து புலி கூட்டத்தில் உட்கார்ந்த மாதிரி பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். புடவை மட்டும் சுத்தமா இருக்கு. எனக்கு 10 மாசம் ஆச்சுங்க வந்து ஆஞ்சநேயன் பார்க்கிற பொழுது, இவ அசோகவனத்துக்கு வந்து 10 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 மாசத்துல 14 வருஷம் முடிய போகுது. இன்னும் 2 மாசம் தான் பாக்கி. 10வது மாசம் உடம்புல போட்டிருக்கிற அந்த உடை சுத்தமா இருக்கு. என்ன 10 மாசமா அழுத்தி சேராதா? நான் சட்டையை போட்டுட்டு போறேன், இன்னைக்கு சட்டை போட்டேன், நாளைக்கு போட்டேன், நாளானைக்கு போட்டேன், இந்தியாவுக்கு போனேன், அதாவது பிளைட்ல போனேன், ரயில்ல போனேன், கார்ல போனேன். ஒரு 15 நாளைக்கு போட்டா சட்டை என்னத்துக்காக? என் நிறத்துக்கு வந்து ஆமா வெள்ளையாவா இருக்கு. இவனுக்கு என்ன சார் 10 மாசமா அப்படியே சுத்தமா இருக்கு, எப்படி இருக்கு? கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பேசுகிறான், ராமனை நினைச்சு கண்ணீர் விட்டாள், அந்த கண்ணீரால் நனைந்தது. ராமச்சந்திரமூர்த்தியை பிரிந்து இருக்கிறேனே என்று வருந்தினாள், அந்த விரக தாபத்தால் காய்ந்தது. நனைந்தும் உலர்ந்தும் நனைந்தும் உலர்ந்தும் ஒரு நிலை உறாத மென்றுகிறாள். என்னங்க அவளுடைய தவம்! துயில் என கண்கள் இமைப்பதும் முகிழ்த்தலும் துறந்தான். 10 மாசமா தூக்கம் கிடையாது. ஏன் தூக்கம் கிடையாது? கிருமானந்த வாரியார் சுவாமி ஒரு கதை சொன்னார், முக்கியமான. எங்களுக்கெல்லாம் பிச்சை போட்டது அவங்க தான், அதை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முறை வாரியாரை கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல உட்கார வச்சாங்க. மேல மாடியில ஒரு அறையில வாரியாரை உட்கார வச்சாச்சு. சாமி இங்கதான் நீங்க ராத்திரி தங்குறீங்க, சரி. டிவி இருக்கு, சரி. ரேடியோ இருக்கு, சரி. கிராமபோன் இருக்கு, சரி. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கு, சரி. ஃப்ரிட்ஜ் இருக்கு, சரி.
பால் இருக்கு சரி, கம்பராமாயணம் இருக்கு சரி, ஃபேன் இருக்கு சரி, ஏசி இருக்கு சந்தோஷம், மெத்தை இருக்கு படுத்துக்கிறது. சாமி ஏறி அந்த மெத்தையில அப்படி படுக்க போனாரா, இந்த போன ஆள் திரும்பி வந்தாரு. சாமி எல்லாம் இருக்கு சந்தோஷம், ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன? ராத்திரி 12 மணிக்கு ஒரு கருணாகம் வந்தாலும் வரும். தூக்கமா வரும்? அது 12 மணிக்கு வருமா, அட்வான்ஸா வருமா, இப்ப வருமா, அப்ப வருமா, தூக்கம் வருமா வராதா? அது மாதிரி என்னதான் இருந்தாலும் ராவணங்கிற கருணாகம் எப்ப வருமோ அப்படிங்கிற சிந்தனையினாலே ராத்திரி பகல தூக்கம் கிடையாது. 10 மாசம் அனசூயா தேவி ஒரு மந்திரம் சொன்னான். இந்த மந்திரத்தை சொன்னா தூங்காம சாப்பிடாம இருக்கலாம். இப்ப அந்த மந்திரத்தின் பலம் 10 மாசமா தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. தேவு தென்கடல் அமுது கொண்டு அனங்க வேள் செய்த ஓவியம் புகை உண்டார் என மன்மதன் அமுதத்தை வச்சு செஞ்ச உருவம் புகைப்பட்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான். ராமன் வருவானா மாட்டானா? வந்தா எந்த பக்கம் வருவான்? தெற்கிலிருந்து வருவானா, வடக்கிலிருந்து வருவானா? சுருதி நாயகன் வரும் வரும் என்பதோர் துணிவால் கருதி மாதிரம் அனைத்தையும் வளர்க்கின்ற கண்ணாள். பரதனுக்கு தெரியும் அவன் தெற்கிலிருந்து தான் வருவான். பரதன் தெற்கு நோக்கி தவம் பண்றான். இவன் எந்த பக்கம் ராமன் வருவான்னு தெரியாது. கருதி மாதிரம் அனைத்தையும் வளர்க்கின்ற கண்ணாள். மனசுல கண்ட சிந்தனை எல்லாம் ஓடுது. என்ன ஓடுது? ஒருவேளை மறந்துட்டானோ? இந்த சேலையை தினம் இழுத்து இழுத்து கட்டுறான். ஏன்? உடம்பு மெலிய 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 சேலை லூசா போகுதான். அதனால ஆதியந்துகில் உடுப்பது அன்றி ஒன்று அறியாள். என்ன பார்த்திருக்கா பாருங்க கவி சக்கரவர்த்தி. இந்த சேலையை தினம் இழுத்து இழுத்து கட்டுறா, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே வருந்தி வாடி உட்கார்ந்து இருக்கிறான். ஜடாயு இறந்து போயிட்டானோ? ஒருவேளை என்ன தூக்கிட்டு வந்தது ராவணன் சொல்லாம போயிட்டானோ? அல்லது லட்சுமணனை பார்த்து ஒரு வார்த்தை அநியாயமா சொல்லிவிட்டனே, அதனால நான் வேண்டாம்னு என்னை விட்டுட்டு போயிட்டானோ? ஐயோ, அவனுக்கு சாப்பாடு யாரு போடுவா? அருந்தும் ஆகிட அருந்தும். வீட்டுல புருஷனுக்கு பண்டாட்டி தான் சோறு போடணும் அப்படிங்கிறத கவி சக்கரவர்த்தி இங்க கொண்டே வைக்கிறார். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ராத்திரி 10 மணி. அந்த அம்மா எங்கேயோ உட்கார்ந்துருச்சு. நான் இங்கேன்னு சொல்றேன். டிவிக்கு முன்னால உட்கார்ந்துருச்சு. இனிமே இடி விழுந்தாலும் தெரியாது. உடுத்தி இருக்கிற சேலையை எவனாவது உறிஞ்சிட்டு போறாங்க, பழமுடியவங்களுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. லயம் அப்படி உட்கார்ந்துருச்சு. இவர் கோடீஸ்வரர். சாப்பாடை போட்டு சாப்பிடுங்கன்னு போயிடுச்சு. உட்கார்ந்து இருக்கார். மேஜையில எல்லா சாப்பாடும் இருக்கு. எடுத்து வச்சு கடையை சாப்பிட்டு வந்து போட்டு சாப்பிடுறாரு. ஜன்னலுக்கு அந்த பக்கம் விட்டு மாட்டை கட்டி வச்சிருக்க. மாட்டுக்கார மாட்டுக்கு வைக்கோலை போட்டுட்டு போட்டேன். மாடு வைக்கோலை சாப்பிடுது. அவர் திரும்பி பார்த்தது. எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க நானும் கடைசியில ஒன்னா போயிட்டோம். என்ன வித்தியாசம்? நான் ஒன்னும் போடாம சாப்பிடுறேன், நீ ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு சாப்பிடுறேன். நம்ம 2 பேருக்கு இதான வித்தியாசம்? இதெல்லாம் கூடாது. யார் சாப்பாடு போடணும்? மனைவி சாப்பாடு போட்டா அது உடம்புல விட்டு. அருந்தும் நெல்லடகு கீரை கனி காய். சாப்பாட சாப்பிட்டாங்க காட்டுல. காய் கனி கிழங்கு தானே, சீதை கொடுக்கணுமா, ராமன் வாங்கி சாப்பிடணுமா, அதெல்லாம் கொடுத்து வச்சதான் கிடைக்கும். அருந்தும் மெல்லடகு ஆரிட அருந்தும் என்று அயர்க்கும் விருந்து கண்டுருங்கால் என்னுருமோ என விம்மும். விருந்து யாராவது வந்தா இந்த ராமன் என்ன செய்வான்? ஐயோ, நான் இல்லையே, விருந்து போடுறதுக்கு தான் பண்டாட்டி நான் இல்லையே. மருந்தும் உண்டு கொள் யான் கொண்ட நோய்க்கு என்று வருந்தும். என்னுடைய வியாதிக்கு மருந்தே கிடையாது. இருந்த மாநிலம் செல்லரித்திடம் ஆண்டு எடாதாள். இருந்த இடம் கரையா முடிச்சு போட்டான். இவ எந்திரிக்கிறான். 10 மாசமா உட்கார்ந்து இருக்கிறான். அதுதான் பெருந்தவம். ஒருவேளை அவன் அயோத்திக்கு போய்விட்டானோ 14 வருஷம் அதுக்குள்ளையா முடிஞ்சிருக்கும். அவன் என்ன காலண்டர் ஆரம்பிச்சா கடிகாரம் ஆரம்பிச்சான். ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை 14 வருஷம் அதுக்குள்ள முடிஞ்சிருக்காதே. ஒருவேளை அயோத்திக்கு போயிட்டானோ? மனசுல அவன் அப்படி வந்து நிக்கிறான். ராஜ்யத்தை கொடுத்த பொழுது சந்தோஷமும் கிடையாது, காட்டுக்கு போன்னு சொன்ன பொழுது துன்பமும் கிடையாது. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. மெய்த்திருப்பதம் மேகென்ற போழ்தினும் இத்திரு துறந்து ஏகென்ற போழ்தினும்
சித்திரத்தின் அடர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். சித்திரத்துல இருக்கிற தாமரை மாதிரி ரெண்டுலையும் ஒன்னா இருந்துச்சு ஐயா. துன்பம் வருங்கால் துவண்டு போகக்கூடாது, இன்பம் வருங்கால் அதிக ஆட்டம் போடக்கூடாது. அவன் தான் பரம ஞானி. இவன் அப்படித்தானே இருந்தான், சமநிலையோடு இருந்தானே. சிதம்பரத்துக்கு பக்கத்திலே ஒரு பரம ஞானி அப்பைய தீட்சிதர்னு பேர். சுவாமி சிவானந்தாவுக்கு முன்னாலே அந்த மரபில் தோன்றியவர் அப்பைய தீட்சிதர். பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். தெரு பக்கம் அந்த பக்கம் தெருவிலே ஒரு கழுத போகுது. இவர் பார்த்துக்கிட்டே பாடம் சொல்லிவிட்டார். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. கழுத திரும்பி போனது. இவர் எந்திரிச்சா கழுதையை கொண்டுட்டார். எல்லாரும் பார்த்தான். 8-5 வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இப்ப என்ன திடீர்னு மாறி போயிட்டாரு, பாத்தியாருக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏன் சாமி கழுதையை கும்பிடுறீங்க? சாமி சொல்றார், போற பொழுது அழுக்கு துணியை சுமந்து விட்டு போறது. நான் அழுக்கு துணியை சுமந்து விட்டு போறேங்கிற துக்கம் கிடையாது. இப்போ காவேரி ஆற்றில எல்லாத்தையும் துவைச்சு இஸ்திரி போட்டு புது துணியை தூக்கிட்டு போறேன். நான் புது துணியை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிற இன்பமும் கிடையாது. இன்பம் வருங்கால் அதிக ஆட்டம் போடாமலும், துன்பம் வருங்கால் துவண்டு போகாமலும் இருப்பவன் பரமஞானி என்பதை இந்த கழுதை எனக்கு உணர்த்திட்டு. இனிமே யாரும் நம்ம வீட்டுல யாரையும் கழுதைன்னு திட்டக்கூடாது. கழுதை வேணும்னா அதுக்குள்ளேயே மனுஷன்னு திட்டான். நம்ம நிலைமை அப்படியா? நம்ம திட்டக்கூடாது. பாரதி சொல்லுவான், கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து இருகரம் சிறமேல் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். கழுதையை கும்பிடணும், தேளை கும்பிடணும், கூடத்தை மரத்தினையும் வணங்க வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். அது மாதிரி இவர் என்ன நினைக்கிறா? ராஜ்யம் கிடைச்ச பொழுது மகிழ்ச்சியும் கிடையாது, காட்டுக்கு போன பொழுது துன்பமும் கிடையாது நினைக்கிறார். அந்த காட்டுல ஒரு வேடன் வந்தானே, அவனை பார்த்து எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி சொன்னானே. யாரை பார்த்து? தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவன் குகன். சக்கரவர்த்தி திருக்குமாரன் ராமச்சந்திரமூர்த்தி. அங்கே ஒரு வரி வரும். இந்த 3 தாய்மார்களையும் அறிமுகப்படுத்துவான் பரதன். குகன் அதை கேட்டு கும்பிடுவான். கடைசியா கைகேயியை அறிமுகப்படுத்துவான். அப்போ குகன் அவளையும் கும்பிட்டான். அங்கே ஒரு வார்த்தை வச்சுதான் கம்பன். என்ன கேட்டு அவ்விரக்கம் இலாளையும் தன் நற்கையின் வணங்கினன் தாயன. நல்ல கையினாலே இவள் தாய் என்று கைகேயியையும் கும்பிட்டான். ஏன் தெரியுமா? குகனுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இந்த கைகேயி மட்டும் வரன் கேட்காம இருந்தா சக்கரவர்த்தி திருக்குமாரன் நம்ம வீட்டுக்கு வருவானா? அப்ப இதுக்கு யாரு காரணம்? இவதானே காரணம். தன் நற்கையின் வணங்கினன் தாயன. இப்ப அதெல்லாம் ஞாபகத்திற்கு வருது. அந்த வேடனை பார்த்து, நீ என் தோழன், இவ உன் கொழுந்தி, என் தம்பி உன் தம்பி நினைப்பவர். வாடி நண்பினை உன்னி மயங்குவாள். காட்டை விட்டு புரட்டு வந்தமே, காட்டுக்கு போறேன்னு நாட்டை விட்டு வர்ற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி எல்லாருக்கும் நிறைய தான தர்மங்களை பண்ணினார். ஒரு பிராமணர் அங்கே இருந்து வந்தார். சாமி, ரொம்ப தாமதமா வந்திருக்கிறேன், எனக்கு என்னவாவது கேட்டேன். உனக்கு தானே, கவலைப்படாதே, இந்த கம்ப வச்சுக்கோ. என்ன சாமி, கம்ப வச்சு என்ன செய்யறது? கவலைப்படாம இந்த கம்ப தூக்கி வீசு. இந்த கம்பு எங்க விழுதோ அது வரைக்கும் உள்ள பசுமாடு கூட உனக்கு. பசு கூட்டம் அவ்வளவு இருக்குது. இந்த பிராமணர் என்ன பண்ணார் தெரியுமா? இங்க இருந்து வீசினா ரொம்ப சீக்கிரத்துல சுருக்கத்திலே கம்பு விழுந்துரும், கொஞ்சம் பசுமாடுதான் கிடைக்கும். ஓடி போய் அங்க இருந்து ஓடி வந்து இந்த இதுல எல்லாம் ஒலிம்பிக்ல பார்த்திருக்கீங்களா? ஓடி வந்துதான் தாண்டுவான். அங்க இருந்து வேகமா ஓடி வந்து ஆசையோட தூக்கி எரிஞ்சானா, அங்க போய் விழுந்துதான் எல்லா பசுமாட்டையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சிரிச்சான். ஏன் சிரிச்சான்? ராஜ்யம் எனக்குன்னு வர இருந்த நான் இப்ப சன்னியாசியா போயிட்டு இருக்கேன். ஏண்டா இந்த செல்வம் எல்லாம் நிக்கவா போகுது? நேற்று சாயந்தரம் எனக்கு ராஜ்யம், இன்னைக்கு காலையில எனக்கு ராஜ்யம் இல்லை. இதுக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு வேகமா வந்தியே என்று ராமன் சிரித்த செய்கை நினைந்து அழும் சிந்தையாள்.
சிரிச்சத நினைச்சா கண்ணீர் வந்துருச்சு. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன், என் பக்கத்துல ராமன் இருந்தா, இந்த ஜெயந்தன் ஒருத்தன் இந்திரனுக்கு புள்ள அங்கிருந்து வந்தா, என்ன பார்த்தா படுபாவி காக்கையா மாறி என்ன மார்புல வந்து கொத்த ஆரம்பிச்சான். சீதாதேவி நினைக்கிறார். கொத்த ஆரம்பிச்ச பொழுது ராமச்சந்திர மூர்த்தி ஒரு தர்பப்புள்ள எடுத்து மந்திரிச்சு விட்டார். பறந்தது பறந்தது, காக்கை எங்கெங்கே எல்லாம் பறந்தது, தர்ப புல்லு விரட்டிக்கிட்டே போகுது. ஒருத்தனை ஒண்ணும் பண்ண முடியல. எங்க தொடர்ச்சியோ அங்க தேடு, அது மாதிரி யார் விட்டார்களோ அங்க போய் காலில் விடு. வந்து அந்த காக்கை ராமன் காலில் விட, ராமன் பார்த்து தர்ப புல்ல நிறுத்த, காக்கைக்கு ஒத்த கண்ணு போச்சு. இதையெல்லாம் நினைக்கிறார். கவந்தன் அந்த ஜெயந்தன் கதை எல்லாம் நினைப்பு வருது. நினைக்கிற பொழுது இடது கண் துணிக்கு, இடது தோல் துணிக்கு. என்னடா இது, ராமனை மிதிலையில பார்த்த பொழுது இடது பக்கம் துடிச்சுதே, இப்போ அதே மாதிரி துடிக்குதே. அப்ப ஏதோ நன்மை வரப்போகுது. பக்கத்துல திருச்சடை தூங்கிட்டு இருக்கான். அவ யாரு? விபீஷணன் பொண்ணு. 3 ஜடை, 3 ஒரிஜினல். திருச்சடை அவளுக்கு பேர். குருநாதன் திருச்சடை. விபீஷணனுக்கு என்ன இவ்வளவு பெரிய ராமனை பத்தி சீதை கேட்டு சொல்லி ஒரு குருநாதன் பண்ற காரியத்தை பண்ணி இருக்கிறான். அம்மா இதாண்டா உங்க அப்பான்னு காட்டுவார், அப்பா இதான் குருநாதன் காட்டுவார். குருநாதன் மட்டும்தான் கடவுளை காட்டுவார். தாய் தந்தை குரு தெய்வம். குருநாதனா இருந்து கடவுளை காட்டக்கூடியவள் திருச்சடை பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு மனசு வருத்தம், கண்ணீர் வருது. தூங்கின திருச்சடையை எழுப்பிட்டான். ஏன்னா இவளுக்கு ஒத்த சிந்தனை உள்ளவள். ஒன்னு சொல்லி இருக்கிறான், கவலைப்படாதே, உன் மனத்துக்கு மாறாக ராவணன் உன்னை தொட்டால் அவன் தலை வெடித்து போய்விடும், அதனால பயப்படாதே எல்லாம் சொல்லி இருக்கிறான். கொஞ்சம் நிம்மதி. எழுப்பினான், முழிச்சாவ. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதே, உன் கணவனை நீ அடைவான். என்ன எப்படி சொல்ற? ஒரு பண்டு வந்து என் காதுல ஊதிட்டு போகுது. இது என்ன சகுனம் தெரியுமா? யாரோ தூது வர போறான்னு அர்த்தம். மேல உட்கார்ந்து ஆஞ்சநேயன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மறக்கப்படாது, மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப நான் ஒரு கனவு கண்டேன். கனவு கண்டியா? ஆமா, ஒரு கனவு கண்டேன். கனவு படிக்குமா படிக்காதா? கனவுல 3 வகை. நினைவின் தொடர்ச்சி கனவாக வரலாம். 2வது, இதை அடைய வேணும்னு நினைச்சிருப்போம், அடைய முடியாதது கனவுல வரலாம். 3வது, அடுத்து நடக்க போறது கனவில் வரலாம். அது ரொம்ப குறைச்சல். மகாத்மா காந்தியடிகள் 1948 ஜனவரி 30ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்படுகிறார். 2 நாளைக்கு முன்னாலே கவியரசு கண்ணதாசனுக்கு அது கனவுல வந்தது. நண்பர்களுக்கு சொன்னார், வெளியே சொல்லாதரா, இல்லைன்னா நடக்காது, உன்னை கொண்டே உள்ள வச்சிருவாங்க. பேசாம இருந்தால் அந்த நிகழ்ச்சி நடந்தே விட்ட. எழுதியிருக்கிறார், சில கனவு அப்படி வரும். நீ என்ன கனவு கண்டே சொல்லு. எங்க பெரியப்பா ராவணேஸ்வரன் எண்ணத்தலையோட சிவப்பு ஆடையை கட்டி கொண்டு கழுத பூட்டிய தேரில தெற்கு நோக்கி போகிறான். எண்ணத்தலை என்ன அர்த்தம்? கடைசியா போற பொழுது நமக்கு நல்ல எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி தான் அனுப்புவாங்க. ஏன்? அப்பதான் நல்லா எரியும். நல்ல எண்ணெயை தேய்ச்சி அனுப்பிச்சிருவாங்க. எண்ணத்தலையோட தெற்கு நோக்கி போகிறான். முக்கியமானது, சிவந்த ஆடையை கட்டிக்கிட்டு போறான். கழுத பூட்டிய தேர்ல போகிறான். அரக்க மங்கையர் தாடி அதுவா கடந்து விடுகிறது. மயன் மடந்தை மண்டோதரி கூந்தல் அழுந்து விடுகிறது. 2 சிங்கங்கள் வருகின்றன. ஒரு மயிலை பார்த்து அழைத்துக் கொண்டு போகின்றன. ராவணன் அரண்மனையிலே இருந்து ஒரு அழகான பெண் 1000 தீபங்களை ஏந்திக் கொண்டு எங்க அப்பா விபீஷணன் மனைக்கு வருகிறாள். யாரு? ராஜ்யலட்சுமி, மகாலட்சுமி. ராவணன் கிட்டே இருந்து எங்க அப்பா விபீஷணனுடைய அரண்மனைக்கு வருகிறாள். அப்புறம் அதுக்குள்ள நீ எழுப்பிட்டே, ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, ஒன்று செய்யி, தூங்கி மிச்ச கனவையும் கண்டு சொல்லு.
எங்க தூங்கினா அந்த கனவு தொடர் கதையா வருமா? என்ன ஆனந்த தொடர் கதையா? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். ஒரு வரி இன்னும் தூங்கு இன்னமும் துயில்க. என்ன நாடகம் நடத்துறான் பாருங்க. இன்னமும் துயில்க. ராமாயணத்தை பூரா அற்புதமா எழுதின ஆண்டியப்பன் இங்க உட்கார்ந்துருக்க மறந்துடாதீங்க. அதுல ஈடுபட்டு அதுல அவ்வளவு செய்திகள் இருக்கணும். இன்னமும் துயில்க என இருகை கூப்பினாள். மேல இருந்து இவன் பார்க்கிறான். ஆகா, இவனை பார்க்கிறதுக்கு நான் எவ்வளவு தவம் செய்திருக்கிறேன். மனை பிறவி இவளால் சிறப்பு பெற்றது. நாணம் இவளால் சிறப்பு பெற்றது. இவ இருக்கிற தவத்தை பார்க்கிறதுக்கு அந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே. காண நோற்றிலன் அவன் கமல கண்களால். எங்க அவன் பார்க்க முடியுமா? இத அவன் இல்லாத பொழுது தவம் செய்கிறான். ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன தெரியுமா? கணவனோடு வாழ்வதை விட கணவனை பிரிந்து இருக்கும் பொழுது அவனை நினைக்கிறாளே, அதுதான் அந்த பெண்ணுடைய பேரழகை தூக்கி காட்டக்கூடியது. சுந்தரகாண்டம் பூரா ராமன் இல்ல, ராமன் நினைப்புத்தான் இருக்கு. அதே ஆஞ்சநேயன் என்ன சொல்றான்? மான நூற்று இன்று இவள் இருந்த ஆறலாம் காண நூற்றிலன் அவன் கமல கண்களால். அவன் கண்ணால பார்க்க இந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே. நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ராமன் வந்துட்டா இவன் தவம் செய்வாளா? கடவுள் காட்சி கொடுத்துட்டா தவம் கிடையாது. பேராசிரியர், திருச்சி பேராசிரியர், நேஷனல் கல்லூரி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் இந்த இடத்துல ஒரு கதை சொல்லுவார். ஒரு 25 வயசு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு பையன். பையனுக்கு 4 வயசு. வீட்டுக்காரர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து விட்டார். 1 வருஷம் ஆச்சு. இந்த பையனுக்கு இப்ப 5 வயசு. 5 வயசு பையன் உட்கார்ந்து திரி விடுறான். வேற வழி ஒத்த பையன். அந்த வாத்தியார் சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாம் தெளிவா சுத்தமா சொல்றான். 5 வயசு பையன். அந்த மனைவி பார்த்தாங்க, ஐயோ இந்த பையன் என்ன சுத்தமா சொல்றான். திதி கொடுக்கிறத பார்க்கிறதுக்கு அவங்க அப்பா இல்லையே. என்ன அப்பா இருந்தா திதியா கொடுப்பான்? எங்க யோசிச்சு பாருங்க. ராமன் இல்லாத பொழுது தானே தவம். அது யாருக்கு கிடைச்சது? ராவணனுக்கு கிடைக்கல, ராமனுக்கே கிடைக்கல, ஆஞ்சநேயனுக்கு மட்டும் கிடைச்சது. இந்த நேரத்திலே ராவணன் வருகிறான். மேல இருந்து பார்க்கிறான். 10 தலை 20 கை. ஐயோ படுவாகி வர்றான். கூசி ஆகி கொலை உருவாளையும். ராவணனை பார்த்தவொன்னே இவளுக்கு உடம்பெல்லாம் கூசி போச்சு. ஆசையால் உயிர் ஆசடிவானையும். அந்த பாதி ஆசையினால அப்படியே அம்மியை வச்சு ஜெயிக்கிற மாதிரி இருக்க மனசு. வர்றான். காசில் கண்ணினை சான்றன கண்டனன் ஊசலாடி உளையும் மனத்தினால். இவனுக்கு மனசு பயப்படுது. ஐயோ இந்த ராவணன் வந்து என்ன செய்ய போறானோ, சீதைக்கு வந்து என்ன சொல்லுவானோ. மேல உட்கார்ந்து அனுப்புறமானமா உடம்ப வச்சுக்கிட்டு பார்க்கிறான். ஜானகி வாழ்க வாடி ஜானகி வாடி ராகவன் வாடி நான்மறை வாடி இறந்தனர் வாடி நல்லறம் என்றுற வாழ்த்தினான். ஊழிதோறும் புதிதுறும் தீப்தியான். ஒவ்வொரு ஊழி காலத்திலும் புதிய புதிய செய்திகளை தரக்கூடிய ஆஞ்சநேயன். ஜானகி வாழ்க, ராமன் வாழ்க, வேதம் வாழ்க, அந்தணர் வாழ்க, அறம் வாழ்க. ஏன் பயப்படுறான்? தப்பு வந்துடப்படாதே. நம்ம வீடுகள்ல கல்யாணம் வந்தா பொண்ணுகள் பெண் இந்த மாப்பிள்ளைய வாழ்த்துற பொழுது 2 பாட்டு சொல்லி வாழ்த்து. நீங்க பாட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு சாப்பாடு நல்லா தான் போட்டாருன்னு வரக்கூடாது. சில பேர் நல்லா சாப்பிட்டு என்னத்தான் போட்டாருன்னு அது இன்னும் அயோக்கியத்தனம். என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளை மனசார வாழ்த்த. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவிலை கண்ணினல் நல்குறும் கழுமர வடநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. அடுத்தாப்புல இந்த பாட்டு சொன்னான். வாடி ஜானகி வாடி ராகவன் வாடி நான்மறை வாடிய ரந்தனர் வாடி நல்லறம் என்றுற வாழ்த்தினான். ஊழிதோறும் புதிதோறும் கீர்த்தியான். ராவணன் வந்தா சீதையை பார்க்கிறான். காலில் விழுந்து கொண்டிருக்கான். வடியின் மேல் விழுந்தான் வழி பார்க்கலாம். உலகம் அல்ல அவன் காலில் விழுது. அவன் இந்த சின்ன பொண்ணு காலில் விழுந்துட்டான். அவனுடைய காலம் வர பலகாலத்துக்கு வடையா கூட இருக்க மாட்டான். அவன் உருவம் எப்படி, இவ உருவம் எப்படி?
குடிமை மூன்றுலகும் செய்யும் கொற்றத்து, மூணு உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய என் ஆட்சி, என் அடிமையில் ஓடி அருள்வதியால் நான் உனக்கு அடிமை, எனக்கு அருள் செய் என்று முடியின் மீது முகிழ்த்து உயர் கையினன். கையை தலைக்கு மேல கூப்பிடான். கோயிலுக்கு போனா கூட சிவபெருமான் சந்நிதியில தான் கையை மேல கூப்பிடும். மற்ற எல்லா சாமிக்கும் கும்பிடு கொடுத்தான். அதெல்லாம் மரியாதை கும்பிடு. சனீஸ்வரனுக்கு, வியாழ பகவானுக்கு இந்த கும்பிடு, சிவபெருமானுக்கு தான் இந்த கும்பிடு. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரந்தர் சரஸ்வதி சுவாமி சொல்கிறார், மற்ற எல்லாருக்கும் மரியாதை கும்பிடு, பரம்பொருளுக்கு மட்டும் தலைக்கு மேல கையை கும்பிடணும். இவன் யார்கிட்ட கும்பிடுறான்? சீரேற்ற கும்பிட்டான், விழுந்தான், திரும்பினா, கோபம் வந்தது, உனக்கு 10 தலை. இங்க ராமன் கையில ஒரு வில்லு அம்பும் இருக்கு. அம்பு விட தெரியாதவன் விட்டா கூட ஒரு தலை தப்பினா ஒரு தலை மாட்டிக்கும். ஆமா சார், 10 தலை வரிசைக்கு இருக்கு, எனக்கு அம்ப புடிச்சுக்கிட்டு வில்ல விடுறதா, வில்ல புடிச்சுக்கிட்டு அம்ப விடுறதான்னு தெரியாது. நான் சும்மா உத்தேசமா அடிச்சேன்னா 7வது தலை தப்பிச்சாலும் 8வது தலை மாட்டிக்கும். உனக்கு வரிசைக்கு தலை இருக்கு. எங்க ராமன் குறிபார்த்து அடிக்கிறவன். அதனாலே வித்தக வில்லினாருக்கு திருவிளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கமாகும். டார்கெட்டுங்கிறீங்கல்ல, அப்படி உன் தலைடா, பார்த்துட்டே இரு, அவன் விளையாட போறான், நீ மாட்டிக்க போற. இவனுக்கு கோபம் பொங்குது. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இந்த ராட்சசிகளை எல்லாம் பார்த்தான். அடுத்த முறை வர்ற பொழுது இவன் எனக்கு உடன்பட வேண்டும், இல்லாவிட்டால் உங்க 50 பேரையும் கொன்று விடுவேன். யாரு மேல வந்த கோபத்தை யாரு மேல காட்டுறது? உலகத்து இயல்பு. மேனேஜிங் டைரக்டருக்கு கோபம் வந்தா டைரக்டர் மேல காட்டுவார். டைரக்டருக்கு கோபம் வந்தா ஜெனரல் மேனேஜர் மேல காட்டுவார். ஜெனரல் மேனேஜருக்கு கோபம் வந்தா கிளார்க்கு மேல காட்டுவார். கிளார்க்கு கோபம் வந்தா பியூன் மேல காட்டுவான். பியூனுக்கு கோபம் வந்தா வீட்டுல போய் கொண்டாடிட்டேன். என்னதான் பண்றது? கோபத்தை அப்படியே மாத்தி இங்க காமிச்சுட்டான், புறப்பட்டான். ஆஞ்சநேய சுவாமி மந்திரம் போட்டார். சீதையை தவிர எல்லாரும் தூங்கணும். எல்லாரும் தூங்கிட்டாங்க. சீதை இப்ப நினைக்கிறான், கல்லாமதியே கதிர்வாழ் நிலவே செல்லாயிரவே சிறுகாயிருளே. இந்த சந்திரன் போக மாட்டேங்கிறான். நிலம் என்ன துன்பப்படுத்துகிறது? ராத்திரி வளர்ந்துகிட்டே இருக்கு, இருட்டு போக மாட்டேங்குது. ஆமா, நீங்க என்னையே கஷ்டப்படுத்துறீங்களே, இந்த ராமன் ஒருத்தர் இருக்கிறானே, அவனும் கொஞ்சம் கஷ்டப்படுத்த கூடாதா? வில்லாளனை யாதும் விழித்தீரோ, எல்லாரும் என்ன துன்பப்படுத்துறீங்களே. ஐயோ, வஞ்சனை மானின் பின் மண்ணை போக்கி, வஞ்சனையா வந்த மானுக்கு பின்னாலே ராமனை போக்கி என் மஞ்சனை வயது. மஞ்சன்னா தெரியுமா? மைந்தன். என் பிள்ளைய, யாரு பிள்ளை? லக்ஷ்மணன். நான் நேற்றுக்கே சொன்னேன், அண்ணன் கொண்டாட்டி தாய்க்கு சமானம், தம்பி கொண்டாட்டி மகளுக்கு சமானம். அப்ப சீதை யாரு? போகா உயிர் சீதையின் தாயர். அங்க சொல்லி இருக்கிறார் சுமித்தே, என் பிள்ளைய திட்டி விட்டனே. யாரு பிள்ளை? லக்ஷ்மணனை திட்டி விட்டனே. வழிகொள்வா என நஞ்சனையா நகம், நஞ்சு மாதிரி இருக்கிற இந்த ராவண வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறனே. உஞ்சனன் இருத்தலும் உலகம் கொள்ளுமோ, நான் இருந்தா உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? அற்புதன் அரக்கர்தம் வருக்கம் ஆசர வில் பொலி கொண்டு அருஞ்சிறையில் மீட்ட நாள். ஒருவேளை ராமன் வந்து அரக்கர்களை எல்லாம் கொன்று என்னை மீட்டு அயோத்திக்கு அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது நீ வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொன்னா நான் கற்பு கரசியை எப்படி காட்டுவேன்? இல்புகத்தக்கதை என்னில் யானுடை கற்பினை எப்பரிசி இழைத்து காட்டுவேன். 12 மாசம் இன்னொருத்த வீட்டுல இருந்துட்டியே அப்படின்னு சொன்னா நான் கற்பை எப்பரிசி இழைத்து காட்டுகிறேன். அதனாலே நான் இருப்பதை விட இறந்து போகலாம். ஆதலால் இரத்தலை அறத்தின் ஆறு. மாதவி குடி பக்கத்தில போனால், பெருமானே அடுத்த பிறவியிலேயாவது உன்னோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை குடு. நினைப்பு ராமனோட. கொடியை எடுத்தா கழுத்துல சுத்திட்டான். மேடையிலிருந்து குதிச்சான்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன். மேல இருந்து ஆஞ்சநேயன் பார்க்கிறான். இவ்வளவு காலம் கழிச்சு தேடி கண்டுபிடிச்சு என் பார்வையில் இவ இறந்து போட்டா என்ன ஆகும்? வெண்ண திரடுற பொழுது தாடி உடைஞ்சு போனாங்க. தவிக்கிறான், யோசிக்கிறான். வந்து தடுக்கலாமா, தொடலாமா? ஐயோ, தொட்டா தப்பா நினைச்சிருவா. என் அங்க ராவணன் வலுவாகி ஒரு நல்ல வேஷத்துல வந்து இவளை ஏமாற்றிட்டான். அதனால யாரு வந்தாலும் அது ராவணன் ஒண்ணு நினைப்பா.
நாம் தொட முடியாது. கண்டனன் அனுமன் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கம் மெய் தீண்ட கூசுவான். இவ்வளவு போய் நான் எப்படி தொடர்றது? ஒண்ணு செய்வோம். அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலினை தொழுது தோன்றினான். நான் ராமதூதன், நான் ராமதூதன், நான் ராமதூதன், ராம் 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 ராம். இந்த காதுல பட்ட உடனே அப்படியே கொடியை தூக்கி ஏற்றினான். பயப்பட வேண்டாம், அடையாளம் இருக்கிறது. ராமபிரான் கூறிய அடையாளம் இருக்கிறது. நான் ராமதூதன். நீ அரக்கனாய் இருந்தாலும் சரி, குரங்காய் இருந்தாலும் சரி, எம்மானுடைய பெரும் திருநாமத்தை சொல்லி என்னை காப்பாற்றினாய். இதை விட உதவி எனக்கு என்ன உண்டு? இந்த ராமநாமத்தை நான் கேட்டு 10 மாசம் ஆச்சியா. அங்க ராமநாமத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப 10 மாசமா ராமனை பிரிஞ்சு ராமநாமத்தை பிரிஞ்சு. ஒருத்தன் சொன்னா, உலகத்தில் சீதாதேவி ஒரு நாள் அழுதாம். ஒரு கவிஞன் ஏன்னு கேட்டாங்களாம். இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் அவர் பேரை சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரரா போனதுனால நான் அவர் பேரை சொல்ல முடியலையே. ராமநாமத்தை நான் சொல்ல முடியலையே. அது மாதிரி அரக்கனையாக வேறோர் அமரனையாக அன்றி குறக்கினத்து ஒருவனேதான் ஆக கொடுமையாக இரக்கமே ஆக வந்திங்கு எம்பிரான் நாமன் சொல்லி உருக்கினை உணர்வை தந்தாய் உயிர். இதில் உதவி உண்டோ? எனக்கு உயிரை கொடுத்தது நீ. வீர நீ யாவன்? நீ யாரு? கதையை சொல்றான். நான் ராமதூதன். எல்லா கதையும் சொல்றான். அப்படியா? ராமர் எப்படி இருக்கிறார்? அங்கமா வர்ணிக்கிறான். திருமுகத்தை தாமரை என்றால் அவன் கண்ணுக்கு என்ன உவமை சொல்லுவேன்? என்னால சொல்ல முடியல. முகத்தை மதி என்றால் மதியிலே களங்கம் இருக்கும். இங்கே களங்கம் கிடையாது. அவன் நடையை 7 போல் பீடு நடைன்னு சொன்னா யானைக்கு கோபம் வந்துருமே. யானை என்ன போல நடை என்று சொல்லுவேன். சில அடையாளம் சொல்லுகிறேன் தாயே, அதை வைத்து நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள். என்ன இங்கே இருன்னு உங்கள்கிட்ட சொன்னாரா? நீங்க உள்ள போய் கோபத்தோட மரபுரிய ஊத்திக்கிட்டு வந்து நின்றீங்களா? நினைப்பு இருக்கா? எப்ப? 13 வருஷம் 10 மாதத்துக்கு முன்னால. ஆமா, நினைப்பு இருக்கு. இந்த கோட்டை வாசலை தாண்டுற பொழுது காடு எங்கே இருக்குன்னு கேட்டீங்களா? யான் தெரியாது காடு. ஆமா கேட்டேன். இது எனக்கு அவருக்கு தான் தெரியும். அம்மா 3வது ஒண்ணு என்ன? இந்த சுமந்திரன் ஒருத்தன் தேரை திருப்பிக்கிட்டு போனானா? ஆமா போனான். அவன்கிட்ட என் தங்கச்சிமார் 3 பேர்கிட்டையும் நான் வளர்த்த கிளியையும் நாகனவாய் பறவையையும் பத்திரமா பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னேன். புரிஞ்சு போச்சு. அடையாளம் புரிஞ்சு போச்சு. நிச்சயமா இவன் ராமதூதன். பெரியாழ்வார் இன்னொரு அடையாளம் சொல்றார். அது பெரியாழ்வார் கம்பன்ல இல்லை. அள்ளியம் பூமலர் கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுவேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியும் போதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். இதெல்லாம் பெரியாழ்வார். என்ன அர்த்தம்? ராமனும் சீதையும் விளையாண்டார்கள். ஒரு தாயக்கட்டம், சதுரங்கம், செஸ் ஏதோ ஒண்ணு வச்சுங்க. யாரு தோத்து போயிட்டாரோ, தோத்து போனவரை ஜெயிச்சவர் கட்டணும். ராமன் தோத்து போயிட்டான், சீதையை ஜெயிக்க வைத்தான். புரியுதா? சீதையை ஜெயிக்க வைத்தான். இப்ப சீதைக்கு சந்தோஷம். யாரை கட்டணும்? ராமனை கட்டணும். ஒரு பெரிய மரம், மரத்திலே ராமன் ஒட்டி நிக்கிறான். மல்லிகைப்பூ மாலையை வாங்கிட்டு வந்து ராமனை கட்டினான். அடுத்த வரி தன் கையினாலையும் கட்டினான். இப்ப யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா சொல்லுங்க? ராமன் தானே ஜெயிச்சுட்டான். மல்லிகை பூ மாலை கொண்டு அங்கு ஆற்றதும் ஓர் அடையாளம். சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முறை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அவயம் என்று அழைப்ப அஸ்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். இதெல்லாம் யாரு சொல்றா? பெரியாழ்வார். அந்த பாட்டு இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. எல்லாம் பண்ணனா மோதிரத்தை கொடுத்தான். ஆமா, ஏது மோதிரம்? ராமன் அடையாளமா கையில போட்டு இருந்த மோதிரத்தை கொடுத்தான். ஏன் சார்? ராஜ்யத்தை விட்டு விட்டு எல்லாத்தையும் துறந்து மரபுரிய மட்டும் கட்டிக்கிட்டு வர்ற ராமன் மோதிரத்தை மட்டும் போட்டுட்டு வந்திருப்பானா?
யோசிங்க. என்ன ஆடை அணியோடையா காட்டுக்கு போறான்? நம்ம காலத்து சன்னியாசியா எல்லாத்தோடையும் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசம் சாமியார் உட்கார்ந்து இருக்காங்க. இது அப்படி எல்லாம் கிடையாது. ஏது அந்த மோதிரம்? இந்த படகோட்டி ஒருத்தர் கொடுத்தான். நான் முதல் நாள் அந்த கதையை சொன்னேன். படகோட்டி ஒருத்தர் கொடுத்தான் இவன் தன் மோதிரத்தை படகோட்டிக்கு கொடுத்தான். படகோட்டி சொன்னா, நான் உன்னை கங்கையை தாண்டி விட்டுட்டேன், இந்த மோதிரத்தை நீ கொடுத்தே சரி, ஒரு நாளைக்கு நீ ஓட்டுற படகுக்கு நான் வருவேன். நீ பிறவி கடலை தாண்டுவதற்கு படகு ஓட்டக்கூடியவன். அப்போ நான் வர்ற பொழுது என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது, இந்த மோதிரத்தை வச்சுக்கோ. ராமன் தீர்மானம் பண்ணனா, இனிமே இந்த மோதிரம் படகோட்டியுடைய மோதிரம். அதை மட்டும் கையில போட்டுட்டான். அதை கடட்டி சீதை காட்டுன்னு கொடுக்க அந்த மோதிரத்தை வாங்கினாள், நெஞ்சில வைத்தாள். இழந்த மணி குற்றர விதிர்ந்ததனாள். மாணிக்கத்தை இழந்த அந்த பாம்பு தலையில ஒரு மணி இருக்குமா, ரத்தினம், நாகரத்தினம் சொல்லுவாங்க. அந்த மாணிக்கத்தை இழந்த பாம்பு திரும்ப பெற்றது போல இருந்தது. பழந்தனமிடந்தன படைத்தவரை ஒத்தாள். பணத்தை விட்டு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்தது. குழந்தையை உயிர்த்த மலடிக்கு ஊமை கொண்டாள். ஒரு குழந்தை இல்லாத தாய்க்கு குழந்தை வந்தாப்புல இருந்தது. உடந்து விழி பெற்றதோ உயிர் குறையும் ஒத்தாள். கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கிடைச்சாப்புல இருந்தது. சீதை மோதிரத்தை வாங்கினாள், நிம்மதி கிடைச்சது. அப்பா, இது ராமனுடைய மோதிரம், போதும் ஆஞ்சநேயா, எனக்கு நிம்மதி, உனக்கு நிம்மதி. என்ன பார்த்ததா நீ சொன்னா ராமனுக்கு நிம்மதி. சுந்தரகாண்டத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நிம்மதி. இதுக்கு யார் காரணம்? ஆஞ்சநேயா, நீதாண்டா காரணம். வாடிய பனைத்தோல் வீர. ஆஞ்சநேயன சீத வாழ்த்தா, எல்லாருக்கும் நிம்மதி கொடுத்துட்டே. அப்பா, நான் 10 மாசமா தவிச்சேன், என்ன ஆகுதோன்னு நினைச்சேன், சுருக்கு போட்டுக்க போனேன், இப்ப எனக்கு சந்தோஷம். வாடிய பனைத்தோல் வீர துணையிலேன் வரிகுதித்த வாடிய வள்ளலேயான் மறுவிழா மனத்தேன் எண்ணில் ஊழி ஓர் பகலாய் என்னும் ஆண்டலாம் உலகம் ஏழும் வீருற்ற ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். நீ என் துன்பத்தை மாற்றினேன். வாழிய ஒன்னு செய், என்ன உலகம் பூரா அழிச்சாலும் ஊழிக்காலம் வந்தாலும் நீ அழியாமல் இரு. எப்படி இரு? இன்றென இருத்தி என்றாள். அதான் முக்கியம். என் காலில் ஒரு 5 வயசு பையன் விழுந்து கும்பிட்டான். நான் என்ன சொல்லுவேன்? நல்லா படிப்பு வரட்டும். படிச்சுட்டான். +2 முடிச்சுட்டு கம்பீரமா வந்து காலில் விழுந்தான். டாக்டர் சீட்டு கிடைக்கட்டும். இதெல்லாம் இந்தியாவில் டாக்டர் சீட்டு கிடைச்சிருச்சு. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி வந்து நிற்கிறான். பணம் கொடுக்காமலேயே போஸ்ட் கிராஜுவேட் சீட்டு கிடைக்கட்டும். 1 கோடி ரூபாய் இந்தியாவில் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர் சீட்டு, அதுவும் கிடைச்சிருச்சு. நல்லா கம்பீரமா வந்து நிக்கிறான். இப்ப என்ன சொல்றேன்? நல்ல சம்பாதிக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும், கிடைச்சு. நல்ல பொண்டாட்டி அமையணும், அமைஞ்சா. அப்புறம் வந்து கும்பிட்டாங்க, நல்ல புள்ள பிறக்கணும். அப்போ எது இல்லையோ அதை சொல்லித்தானே வாழ்த்துறேன். இவ யோசிக்கிறா, இந்த ஆஞ்சநேயனை என்ன சொல்லி வாழ்த்தலாம்? இவங்கிட்ட எது இல்ல, எல்லாம் இருக்கு. ராமன் இருந்துட்டா வேற என்ன வேணும்? ராமன் இல்லைன்னா வேற என்ன இருந்து என்ன புண்ணியம்? இவங்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனாலே இன்று போல் என்றும் வாழ்க, ஏழும் நீ உத்த ஞான்றும் இன்றென இருத்தி என்றாள். இப்ப இருக்கிற மாதிரியே இரு. வாழ்த்தினாள். அங்க என்ன நடந்தது? கதையெல்லாம் சொல்றான். நீ சென்ற பின்னாலே ராமலட்சுமணர் சந்தித்தார்கள், ஜடாயுவை பார்த்தார்கள், வந்தார்கள். ராமன் உயிர விடக்கூடிய நிலை. ஆனால் ராமன் உயிரான நீ இங்கே இருக்கிற பொழுது அவன் எப்படி உயிர விடுவான்? நீதானே ராமனுக்கு உயிர். அதனாலே இன்னுயிர் இன்றி ஏறும் இயந்திர படிவம் ஒத்தான். உயிரில்லாத எந்திர படிவம் உங்க ரோபோட். உயிரில்லாத எந்திரம் தானே. ராமன் உயிரில்லாத எந்திர மாதிரியே இந்த 10 மாசமா நிக்கிறான். எல்லாம் முடிஞ்சது. இப்போ இன்னுயிர் இன்றி ஏறும் இயந்திர படிவம் ஒற்றான். வர்ற பொழுது தன்னுயிர் புகழ்க்கு விற்ற ஜடாயுவை கண்டார்கள். எல்லாம் சொல்லி முடிச்சான். இப்ப இவ கேட்கிறா, நீ எப்படி கடலை தாண்டின? பேருருவம் எடுத்திருந்தான்.
வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறான். பார்த்தாள், அஞ்சினாள், நிறுத்திக்கோ, குறைச்சிக்கோ. அம்மா சொன்னா கேட்கிற புள்ள அப்படியே குறைச்சிட்டான். முடிஞ்சது. அனுமன் அடக்கமா சொன்னான், அம்மா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கேட்கிறியா? என்ன? நான் அங்க ஏவல் கூவல் பண்றவன். எங்க? சுக்ரீவனுக்கு எழுபடியானா? ஏவல் கூவல்னா தெரியுமா? இந்த மேஜையை தூக்கி போடு, போய் காப்பி வாங்கிட்டு வா, இதை தொடச்சி வை அப்படின்னு சொல்ற ஆளாம். யாரு? ஆஞ்சநேயன். என்ன சொல்றான்? அங்கே ரொம்ப பேர் இருக்கிறாங்க. யான் சுக்ரீவனுடைய பண்ணைக்கு ஒருவன் போந்தேன், ஏவல் கூவல் பணி செய்வேன். தாயே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். என்ன? என் தோல்ல உட்காரு, கொண்டே இப்பவே ராமத்தை சேர்த்துக்கிறேன். ஏன் கேட்டான்? அதுக்கப்புறம் இவனுக்கு தெரியும் ஒரு காலம் வரமாட்டாள். ஏன்னா ராமன் கண்டு வரும் என்று இருக்கும் காகுத்தன். ஏன் கேட்டான்? அதுக்கு அடுத்து வர்றேன். இப்ப அவ என்ன சொல்றா அது முக்கியம். என்ன கேட்டா? என் தோல்ல உட்காரு, இப்பவே கொண்டே விட்டுறேன். ஒரு பார்வை பார்த்தான். ஆஞ்சநேயா, உனக்கு அது அரியதன்று, எனக்கு அது தக்கதன்று. ஏண்டா என்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? அண்ணன் மக்கள் இலங்கையதாகுமோ? இந்த இலங்கை எனக்கு தூசி. எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். ஒரு வார்த்தை போதும் உலகத்தை சுட்டுவிடுவேன். அப்ப எதுக்குமா 10 மாசம் பேசாம உட்கார்ந்து இருந்த? எப்பனியா கேட்கல. இவ பதில் சொல்றா, அண்ணன் மக்கள் இலங்கையதாகுமோ? என்ன வார்த்தை? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். ஏன் சுடல? அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன். நான் சுட்டுட்டா ஊர்ல உள்ளவன் என்ன சொல்லுவான்? ராமன் பண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனா, அவளே ஜெயிச்சு வந்துட்டா, இந்த ராமனுக்கு எதுக்கு கோதண்டம்? இது வெறும் தண்டம் சொல்லுவானா இல்லையா? அவன் வில்லுக்கு பேர் கெட்டு போயிடுவான் இல்லையா? ஒரு பெரிய நயம் என்ன தெரியுமா? சுருக்கு போட போன பொண்ணு இவ்வளவு ஈரமா பேசுறாளே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள. எப்ப சார் தற்கொலை பண்ணிக்க போவா? மனசுல ரொம்ப அழுத்தம் வந்து எல்லாம் உடைஞ்சு போய் தைரியம் இல்லாம அப்பதானே சுருக்கு போட்டுக்க போவான். அப்படி போன பொண்ணு இப்ப என்ன சொல்றா? உலகத்தை எல்லாம் நான் ஜெயிச்சு விடுறேன். ஏம்மா, இந்த சுருக்கு போட்டுட்டு போன பொழுது அந்த நினைப்பு இல்லையோ? தோணுமா இல்லையா? ஏன் இந்த காட்சியை படைச்சான் தெரியுமா? இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு நிகழ்ச்சி. அதனாலதான் அப்படிப்பட்ட பொண்ணு இப்படி ஆயிட்டான். என்ன நிகழ்ச்சி? ராமநாமத்தை ஆஞ்சநேயன் சொன்னான். குருநாதனிடத்திலே இருந்து உபதேசத்தை பெற்றுக் கொண்ட ஆன்மா ஆண்டவன்பால் சேருவது போலே, குருநாதனாயிருக்கிற ஆஞ்சநேயனிடத்திலே இருந்து ராமநாமத்தை உபதேசமாக பெற்றுக் கொண்ட சீதை என்கிற ஆன்மா எழுந்திருச்சிருக்கிறது. ராமநாமத்தின் பலம். தற்கொலை பண்ணிக்க போனவளை கூட நான் உலகத்தையே ஜெயிப்பேன். அதனாலதான் ராமநாமத்தை சொல். மகாத்மா காந்தியை கேட்டார்கள், உங்கள் வீரத்துக்கு வெற்றிக்கு யார் காரணம்? எந்த ராம 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 என்ற 2 எழுத்தினார். ராமநாமத்தை சொல் போதும். அந்த ராமநாமம் இருக்கட்டுமா? வடநாட்டில் ஒரு ராமாயணம், அதுல ஒரு கதை இருக்கு. அது என்ன தெரியுமா? இப்ப ஆஞ்சநேயன் என்ன சொன்னா? சீதா தேவி என் தோல்ல உட்கார்ந்துக்கோ, கொண்டே ராமன் விட்டுறேன். இப்போ சீதா அவனை பார்த்து கேட்கிறா, ஆஞ்சநேயா, இந்த அசோக வனத்திலே உள்ள பழங்களை பறிச்சு சாப்பிட்டியா? இவனுக்கு ஒண்ணும் புரியல. சம்பந்தமே இல்லாம கேட்கிறாளே. இல்ல அம்மா, சாப்பிடல. ஒருவேளை ராவணன் ஆகிற திருடனுக்கு உரிய அசோக வனத்திலே உள்ள பழங்களை பறித்து சாப்பிட்டதுனாலே அந்த திருட்டு புத்தி உனக்கும் வந்து என்னையும் இங்கே இருந்து யாருக்கும் தெரியாம திருட மாதிரி தூக்கி விட்டு போகலாம்னு நினைச்சியா? என்ன புரியுது? திருட வீட்டுல சாப்பிட்டா சாப்பிட்டவனுக்கு திருட்டு புத்தி வந்து, நல்லவங்க வீட்டுல சாப்பிட்டா நமக்கு நல்ல புத்தி வரும். மகாபாரதம் அதாங்க. பீஷ்மாச்சாரியார் கடைசியில எல்லாருக்கும் அரண் சொல்றார். எப்போ 18 நாள் யுத்தம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் பாண்டவர்களையும் கிருஷ்ணரையும் பாஞ்சாலியும் உட்கார வச்சு அரண் சொல்கிறார். யாரு சொல்றா? பீஷ்மாச்சாரியார் பாட்டனார் சொல்றார். பாஞ்சாலி சிரிச்சுட்டான். தாயே, முந்தி சிரிச்சே 18 அக்குரோணி முடிஞ்சது, இப்ப சிரிக்கிறியே ஏன்? தாத்தா, இன்னைக்கு இவ்வளவு அரண் சொல்றீங்களே, அன்னைக்கு ஒத்த ஆடை
பாதையில நின்னனே, என் அந்த படுவாரி துச்சாதன சேலையை உறிஞ்சானே, அப்போ இந்த அறமெல்லாம் எங்க போச்சு? இல்லையா? பீஷ்மர் சொல்லுகிறார், அப்போ துரியோதனன் போட்ட சோத்தை சாப்பிட்டு தர்மத்துக்கு எதிரான செய்திகளை எதிர்க்க மாட்டாமல் கிடந்தேன். இன்னைக்கு நம்ம இருக்கமில்ல, அநியாயம் நடக்குது, நம்ம என்னத்தை பண்றோம்? அது மாதிரி கிடந்தேன், அநியாயத்தை தடுக்க மாட்டாமல் கிடந்தேன். அப்ப இப்ப மட்டும் அரண் சொல்றீங்க. இப்போ ஆஞ்சநேயர் அர்ஜுனை விட்டு அம்புனாலே அந்த துரியோதனன் போட்ட சோறு ரத்தமா போயிடுச்சு. இப்போ எங்க அம்மா கங்காதேவி கொடுத்த உடம்பு, அதனாலே தூய்மையாக அரண் சொல்கிறேன். என்ன புரியுது? பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட யாராவது எதையாவது கொண்டாந்து வச்சா சிஷ்ய பிள்ளைகள் சாப்பிடக்கூடாதுங்கிறார். ஏன்? எவன் கொண்டாந்து வச்சானோ அவன் புத்தி உனக்கு வந்துடும். விவேகானந்தர் வந்தா சாப்பிடலாமா? எல்லாருக்கும் கோபம் வருமா இல்லையா? பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், நரேந்திரன் சாப்பிடலாம். ஏன் அவனுக்கு மட்டும் புத்தி கெட்டு போயிடாதா? நெருப்புடா, நெருப்புல ஏதோ போட்டாலும் எரிஞ்சு போயிடும். ருத்ர அம்சம் சிவன் அம்சம் விவேகானந்தர், திருமால் அம்சம் பகவான் ராமகிருஷ்ணன், மறந்துடாதீங்க. அது மாதிரி ஆஞ்சநேயா, உனக்கு இந்த திருட்டு புத்தி வந்ததுக்கு அவ்வளவு அறிவாய். ஏன் கேட்டான் தெரியுமா? அடுத்தாப்புல சீதை ஒண்ணு சொல்லலாம். என்ன சொன்னா தெரியுமா? இன்னும் ஒரு மாசம் இங்கே இருப்பேன், அதுக்குள்ளே ராமன் வந்து ராவணனை வதம் செய்து என்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். ஒருவேளை ஒரு மாசம் தாண்டி விட்டால் எனக்கு கங்கை கரையிலே எள்ளும் தண்ணீரும் இறைக்க சொல். ஆஞ்சநேயன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். நல்ல வேலைடாப்பா, இதுக்குத்தான் கேட்டான். இப்ப என்ன சொன்னா? இன்னும் ஒரு மாசம் இருப்பேன். அப்பாடா, நான் அந்த பக்கம் போனவனே இவ திருப்பியும் சுட்டு போட்டுட்டா என்ன பண்றது? இப்ப தெளிவா சொல்லிட்டா ஒரு மாசம் இருப்பேன். அப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் போய் ராமனை கூட்டிட்டு வந்துடுவேன். இதுக்காக அந்த வார்த்தையை போட்டான். இந்த வார்த்தையை என் தோல்ல உட்காரு கொண்டு சேர்க்கிறேன். இன்னும் ஈண்டொரு திங்கள் இருப்பல் யான், அதுக்குள்ளே அவன் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் கங்கையிலே எனக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க சொல். 5076 பிசி செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி இந்த சந்திப்பு. இப்ப நான் சொல்றது எப்ப? 14/9/5076 பிசி. பிசினா எத்தனை வருஷம் ஆச்சு? 7000 வருஷத்துக்கு முன்னால செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி. இன்னும் ஈண்டொரு திங்கள் இருப்பல் யான், ஒருவேளை என் மீது அவருக்கு இரக்கம் இல்லாவிட்டாலும் அவர் வீரத்தை காட்டுவதற்காவது வந்து சண்டை போட சொல்லு. மூணாவது, லட்சுமணன் கிட்ட சொல்லு, அவன் தான் என்ன காப்பாத்தினாய், இப்பவும் அவன் தான் என்ன காப்பாத்தணும்னு சொல்லு. ஒரு மாசம் ஆகி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை எனக்கு எள்ளும் தண்ணீர் இறைச்சிட்டா அயோத்திக்கு போய் சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை இறக்கின்றாள் தொழுதாள் என்று சொல்லு. எங்க மாமியார் சிறக்கும் மாமியார் மூவர். நம்மளா இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? கையை தவிர இருப்போம். 3 பேருக்கு ஒரு பட்டம் கொடுத்தா சிறக்கும் மாமியர் மூவர்க்கும் சீதை ஆண்டு இறக்கின்றாள் தொழுதாள் என்று சொல். அறத்தின் நாயகன் என்னை ஒருவேளை மறந்து விட்டாலும் நீ மறக்க கூடாது. இன்னும் ஒண்ணு சொல்லு. என்ன? வந்தனை கரம் பற்றிய வைகள்வாய், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையால் தொடையன் என்று செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாத்துவாய். என்னம்மா என்ன சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு இரவு என்கிட்ட ஒண்ணு சொன்னா, இந்த பிறவிக்கு இருமாதரை. இருமாதர்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பெண்ணை சிந்தையாலும் தொடமாட்டேன்னு சொன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்து. நான் செத்து போனா இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணப்படாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு அர்த்தம் வேற. நம்ம தராசு அப்படித்தாங்க நினைக்கிறேன். தங்கம் இருக்கிற தராசு வேற, விறகில் இருக்கிற தராசு வேற. நீங்க தங்கத்தை விறகு தராசுல போடலாமா? விறகில் இருக்கிற தராசுல அவன்கிட்ட கேட்டா ஒரு விறகு எக்ஸ்ட்ரா போடுவான். தங்க தராசுல 1 கிராம் போடுனா செட்டியா செத்தே போயிடுவாரு. 1 கிராம் போட முடியுமா? தங்க தராசு வேற. ஏன் தெரியுமா? அருமையானதான் அறத்தின் நாயகன். ஏன் தெரியுமா சொல்றா? மறுமாதரையா இருமாதரையா? இந்த பிறவிக்கு இருமாதரை.
மறுமாதரைன்னு சொன்னா வேற பண்ணேன்னு அர்த்தம். ராமனுக்கு 3 சம்சாரம். எப்போ மகாவிஷ்ணுவாய் இருந்த பொழுது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. எங்க மதுரைக்கு பக்கம் பழமுதிர் சோலைக்கு வந்தா அந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு 3 தேவியரோட கல்யாணம் நடக்கும். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. ஸ்ரீதேவி இப்ப சீதையா வந்துட்டா. மிச்சம் யாரு இருக்கா? எனக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரை கூட நினைக்க மாட்டேன். அர்த்தம் பொண்டாட்டியன்னு இல்லைங்க, இன்னொரு பொண்ணுன்னு அர்த்தம் இல்ல. 3 பேரும் இவனுக்கு சொந்தம். நினைச்சா தப்பு இல்ல. இந்த இப்பிறவிக்கு சீதையாகிற உன்னை தவிர அந்த 2 மாதரை சிந்தையாருந்தொடேன் ஞாபகப்படுத்து. ஏன்? அப்பத்தான் அவனுக்கு தான் திருமால் என்பதும் நான் மகாலட்சுமி என்பதும் நினைப்புக்கு வரும். அதுக்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டான். அடுத்தாப்புல ஒரு சொல்ல தெரியுமா? அடுத்த பிறவியில் ராமனை நான் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வரம் வாங்கு. என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல். ஆஞ்சநேயா, அவர் தசரதனுடைய பிள்ளை. அவர் அயோத்திக்கு போற பொழுது நீயும் கூட போ. அவருக்கு துணையாயிரு. கண்ணீர் கொட்டுது இந்த பொண்ணுக்கு. ஆஞ்சநேயன் நிமிர்ந்தான். அம்மா, நீ இறந்தால் ராமனுடைய வீரம் எப்படி விளங்கும்? கவலைப்படாதே, இன்னும் 1 மாசம் அரக்கர் அழிவார்கள். அரக்கியர் தாடி மலையாய் கிடக்கும். குரங்குகள் எல்லாம் மகிழும். உன்னை நோக்கிய அந்த அரக்கன் கண்களை காக்கை கொத்தும். தாயே, நான் போய் சொல்ல வேண்டும். அவளதுதான் அங்கே இருந்து புறப்பட்டு வருவார்கள். அதன் பின் ராமன் ஓடி வருவான். என் தோளில் ராமன் வருவான். அங்கதன் தோளில் லட்சுமணன் வருவான். 1 மாதத்திற்குள் நாங்கள் வந்து சேருவோம். இங்கே வந்து இந்த அரக்கைகளை எல்லாம் கொள்வோம். அப்படி செய்யாவிட்டால் அவன் ராவணன், இவன் ராமன். இவன் ராமன் தான் ராவணன், ராவணன் தான் ராவணா. அப்ப என்ன புரியுது? ராவணன் நல்லவன், ராமன் கொள்ளாதவன் ஆயிடுவாங்க. அவன் ராவணன், இவன் ராமன். நினைச்சுக்கோ. நாங்கள் செல்கிறோம். புறப்பட்டான். எந்திரிச்சா சீதை ஒண்ணு சொன்னான். நான் ஒரு அடையாளம் சொல்றேன், அவர்கிட்ட போய் சொல்லு. என்ன? முதல் இரவுல அவர்கிட்ட ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்ட? இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என் கிளிக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்டேன். இவன் ஒரு கிளி வளர்க்கிறா. இவளே ஒரு கிளி, இவளுக்கு ஒரு கிளி வளர்க்கிறா. என் கிளிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டேன். சக்கரவர்த்தி திருக்குமாரன் எங்க அம்மா கையேகி பேர் வைன்னு சொன்னான். இது எனக்கு அவருக்கு தான் தெரியும். போய் ஞாபகப்படுத்து. சூடாமணி தலையில் இருக்கு, அதை எடுத்து போடல. அதை எடுத்து கொடுத்தாள். புறப்பட்டான் ஆஞ்சநேயன். வந்தான். அசோகவனத்தை அழிச்சான். ராவணனை அங்கிருந்து ஆட்களை அனுப்பினா ராவணனுக்கு ரொம்ப பிடித்த இடம் அசோகவனம். காரைக்குடியில டாக்டர் அழகப்ப செட்டியார் ஒரு பெரிய பேராசிரியரை 1947 கல்லூரி ஆரம்பிச்ச பொழுது தமிழ் பேராசிரியரா வச்சார். அவருக்கு பேர் முத்துசிவன் பேர். அந்த முத்துசிவன் அசோகவனத்தின் மர்மம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுல ஒண்ணு சொல்கிறார். சீதாதேவி எங்கே இருந்தால் அசோகவனத்தில் இருந்தார். எத்தனை மாசம் இருந்தா? கிட்டத்தட்ட 11.5 மாசம் இருந்தான். இப்போ 10 மாசம் போனது வந்தது சண்டை. 11.25 மாசம், 12 மாசம் வச்சுக்கிடுங்களேன் இருந்திருக்கிறான். அசோகவனத்தின் மர்மம் என்ன? அவர் எழுதுகிறார். நீதியை நிலைநாட்டுவதற்கும் அநீதியை அழிப்பதற்கும் அறக்கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள் கஷ்டப்பட்டுத்தான் தீர வேண்டும். நீதியை நிலைநாட்டவும் அநீதியை அழிக்கவும் காந்தியடிகளை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இயேசுநாதரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். முகமது நபியை தேர்ந்தெடுத்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடிய பொழுது அவர் கல்லால் எரியப்பட்டார். சாக்ரடீஸை தேர்ந்தெடுத்தார்கள். அவருக்கு நஞ்சு தரப்பட்டது. சீதாதேவியை தேர்ந்தெடுத்தார்கள். அவள் அசோகவனத்தில் 12 மாசம் கஷ்டப்பட்டாள். இதுதான் அசோகவனத்தின் மர்மம். கடவுள் பார்த்து நீதியை உண்டாக்கி அநீதியை அழிப்பதற்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்
மற்றவர்களுக்காக தாங்கள் கஷ்டப்பட வேண்டும். இதுதான் அசோகவனத்தின் மர்மம். மறக்கவே கூடாது. இதுதான் அசோகவனத்தின் மர்மம். அசோகவனத்தை அழித்தான். கிங்கரர்கள் வந்தார்கள், வதம் பண்ணனா ஒரு குரங்கு. சம்புமாரி வந்தா, அவனை அழித்தார். பஞ்ச சேனாபதிகள் வந்தார்கள், அழித்தார். லட்சக்கணக்கில் அரக்கர்கள் வந்தார்கள், எல்லாம் அம்பு விட இவர் மலையவும் தண்டையும் தூக்கி தூக்கி வீசி, மரத்தை குடுங்கி வீசி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியா அர்க்ககுமாரன் ஒருத்தன், ராமனுடைய புள்ள இளவரசன், அவன் வந்தா, அவன் அப்படியே பிடிச்சு தேய்ச்சிட்டான். அவன் கதையும் முடிஞ்சு போச்சு. இந்திரஜித்தனுக்கு செய்தி போயிட்டு, அப்பா எப்போ ஒரு குரங்கு இவ்வளவு வேலை பார்த்ததோ அப்போ அந்த குரங்கு கிட்ட சரியான ஆளை அனுப்பாம என் தம்பியை அனுப்பி என் தம்பி இறந்து போயிட்டானே. அக்கன் உழந்தான், அதிகாரியின் பின்னாலே பாடுபடுவான். இப்படி ஆகி போச்சு. அப்பா நான் போய் அந்த குரங்க பிடிச்சிட்டு ஒத்த குரங்கா இவ்வளவு வேலை பார்த்தது. வேகமா புறப்பட்டான். வந்தான், பிரம்மாஸ்திரத்தை விட்டான். ஆஞ்சநேய சுவாமிய பிரம்மாஸ்திரம் கட்டாது. எந்த தேவ அஸ்திரமும் ஆஞ்சநேயனை ஒன்னும் பண்ண முடியாது. வரம் பிரம்மாஸ்திரம் பட்ட உடனே ஆஞ்சநேய சாமி கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சார். இந்த குரங்கை கட்டியாச்சு, கட்டி இழுத்துட்டு போறான். திருப்பூரா பார்க்குது, இத்தனை லட்சம் ராட்சசர்களை கொண்ட ஒத்த குரங்கு இதுவா? இது யாரு? பிரம்மாவா? இல்ல திருமாலா? இல்ல சிவபெருமானா? இல்ல யமனா? தேவேந்திரனா? எல்லாம் கொண்டு போய் ராவணனுக்கு முன்னால நிறுத்திட்டான். ராவணன் பார்க்கிறான், நீ யாரா? தேவேந்திரனா? சிவபெருமானா? நேமியோ கணிச்சியோ அல்லது தாமரை கிழவனோ? யாரா நீ? இந்த குரங்கு யாரு? ஆஞ்சநேயன். நீ சொன்ன அந்த புள்ளியல் ஏவல் நான் செய்யல. அந்த சாதாரணப்பட்ட ஆட்களுக்கு யாருதான்? தேவேந்திரன், சிவபெருமான், திருமால், இவ்வளவு பேர் சாதாரணம். நான் அவர்களுக்கு ஏவல்காரன் அல்ல. சொல்லிய அனைவரும் அல்லன், சொன்ன புள்ளிய வதியிலோர் ஏவல் பூண்டிலன். அவன் யாரா? அல்லியன் கமலமே அணைய செங்கன் ஓர் வில்லிதன் தூதன் யான் இலங்கை மேவினேன். நான் வில்லியின் தூதன். வில்லனுக்கு ஆப்போசிட் வில்லிங்கப்படாது. வில்லை கையில் ஏந்தியவன் வில்லி. யார்? கோலவில்லி. கோலவில் ராமன் பேரு. ஒரு கஷேத்திரத்திலே ராமனுக்கு நான் வில்லி. யார் அந்த வில்லி? உன் தவத்தையும் ஆற்றலையும் அழிப்பதற்கு வந்தவன் அறக்கடவுள். யானை ஆதி மூலமே என்று அழைத்த பொழுது வந்து காப்பாற்றியவன் அந்த வில்லி யார் தெரியுமா? 4 வரி. ராமன் பரம்பொருள் என்பதை ஆஞ்சநேய சுவாமி மூலம் கம்பன் பேசுகிறான். அதான் சுந்தரகாண்டத்துக்கு உயிர். மூலமும் நடுவும் ஈரும். அவனுக்கு ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, நடு கிடையாது. இல்லதோர் மும்மைத்தாய காலமும் கணக்கும் நீத்த காரணம். அவனுக்கு காலம் கிடையாது, கணக்கு கிடையாது. கையில் ஏந்தி வில்ல தூக்கிட்டு வந்தான். யாரு தெரியுமா? சிவபெருமான் கையில சூலத்தை வச்சிருப்பார், பெருமாள் கையில சக்கரத்தை வச்சிருப்பார், இந்த பிரம்மதேவன் கையில கரகத்தை வச்சிருப்பான். 3ஐயும் தூக்கி போட்டுவிட்டு வில்ல தூக்கிட்டு 3 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க. சேர்ந்து வந்து எங்க வந்தாங்க? பிரம்மா மலரை விட்டு வந்தார், சிவபெருமான் கைலாசத்தை விட்டு வந்தார், பெருமாள் ஆளுகையை விட்டு வந்தார். எங்க வந்தாங்க? அயோத்திக்கு வந்தார்கள். சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆழமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தார். மும்மூர்த்திகளும் சேர்ந்த மூர்த்தி ராமன். மும்மூர்த்திகளுக்கு மேற்பட்டவன் ராமச்சந்திரமூர்த்தி. பரம்பொருள் பிறந்தன் தன் பொற்பாதம் ஏற்றுவார் பிறப்பு அறுப்பான். யாரெல்லாம் அவனை கும்பிடுவார்களோ அவர்களுக்கு ஜென்மம் இல்லாமல் செய்யக்கூடியவன். பிறவி கடலை தாண்டுவதற்கு வழிகாட்டக்கூடியவன். அவனுடைய தூதன் சுக்ரீவன் என்னை அனுப்பினான். சுக்ரீவனா? அவன் வாலிக்கு தம்பி இல்ல, வாலி நல்லா இருக்கானா? யார் கேட்கிறா? ராவணன். என்ன வாலி ராவணனுக்கு நண்பன், நட்பு கோட்படலம். வாலி நல்லா இருக்கானா? ஆஞ்சநேய சுவாமி சிரிச்சார். வாலி போயிட்டான், அவன் வாழும் போச்சு. என்ன வாலியை விட வால் மேலதான் இவனுக்கு பயம் அதிகம். இந்த வாழ தானே இவனை தூக்கி கட்டிட்டான். வாலி வெஞ்சின வாலி வீடான் வாழும் போய் முடிந்ததென்றே. அவன் கூடவா ராமன் சேர்ந்திருக்கான்? ஐயோ, அண்ணனுக்கு கொன்றவனோட சேர்ந்திருக்கலாமா? அந்த சுக்ரீவன் எனக்கு என்ன சொல்லிவிட்டான்? ராமன் கேட்கிறான்.
ஒன்னும் சொல்லி விடல. ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்க்க வந்தவர் தூதனா மாறிட்டார். இப்போ என்ன சொல்லிவிட்டான்? காமத்தால் இறந்தவர்கள் பலர், சீதையை விடுக என்று சொல்லிவிட்டான். அப்படியா? சரி, நீ நேர இங்கிட்ட வர வேண்டியதானே, எதுக்கு அசோகவனத்தை அழிச்ச? ராவணன் கேட்கிறான். ஒண்ணும் இல்ல, உன்னை காட்டுறதுக்கு ஆள் கிடையாது, அதனால அசோகவனத்தை அழிச்சேன். புரியுதா புரியலையா? கல்லூரியில ஒரு பையன் சேரப்பான். முதல்வரை பார்க்கணும்னா முதல்வருக்கு முன்னால ஒரு பியூன் நிற்பான். பார்க்கக்கூடாது போறாங்க. இந்த பையனுக்கு எப்படியாவது போய் பிரின்சிபால பார்க்கணும். தவிக்கிறான். ஒரு கல்லை எடுத்து கண்ணாடியில் அடிச்சான். கொண்டே பிரின்சிபாலுக்கு வச்சுட்டாங்க. ஏன்டா கண்ணாடிய உடைச்சேன்? உன்னை காட்டுறதுக்கு ஆள் கிடையாது, அதுக்காக கண்ணாடிய உடைச்சேன். பிரின்சிபலுக்கு கோபம் வருமா வராதா? அதை சொல்றான். காட்டுவார் இன்மையின் கடிகாவினை வீட்டினேன். உன்னை காட்டுறதுக்கு ஆள் கிடையாது, அசோகவனத்தை அடிச்சா உங்ககிட்ட கொண்டாந்து விடுவான்னு சொன்னாங்க, அதான் அடிச்சேன். இவனுக்கு கோபம் எப்படி வரும்? வந்த கோபத்துல குரங்க கொள்றான். விபீஷணன் எந்திரிச்சா, தூதரை கொல்ல கூடாது, ஒண்ணு செய்யுங்கள். என்ன? குரங்குக்கு முக்கியம் வாழு. வாழ நெருப்ப வச்சு விரட்டுங்கள். வாழ நெருப்ப வச்சா வாளுக்கு பூரா துணியை சுத்துறாங்க. வாழு வளர்ந்துட்டே அத்தனை துணியும் போட்டு சுத்தினா இலங்கையை சுத்தி வளர்ந்துருச்சு. கைத்த போட்டு கட்டினானா, கம்பன் எழுதினா அரக்க மாதர் கழுத்துல உள்ள தாலி கயிறு தவிர மற்ற எல்லா கைத்தையும் போட்டு கட்டியாச்சு. வால் வளர்ந்தது. நெருப்ப வச்சா, இவன் மேல பாஞ்சா, இலங்க பூரா நெருப்ப வச்சா. ஒரு யோசனை, ஐயோ அசோகவனத்துக்கு நெருப்பு வந்துருச்சா? எட்டி பார்த்தா அசோகவனத்தில நெருப்பு. சீதை நினைச்சா அக்னி பகவான் சொன்னபடி கேட்பார். சீதை ஒரு வார்த்தை சொன்னா, அக்னி பகவானே என்னம்மா ஆஞ்சநேயனுக்கு சுடாதே, அவன் வாழ்க்கையில நெருப்பு வச்சிருக்கான், சுடாதே. சரி, இவன் வந்தான், சீதையை எட்டி பார்த்தா, சீதை அப்படி பார்த்தா, ஆஞ்சநேயன் தான் புரட்டு போறான். பார்த்த நஜானகி பாரா வேத்தெறி மேனி குளிர்ந்தான், வார்த்தையன் வந்தன என்ன போர்த்தொழு மாறுதி போனான். ரொம்ப சுருக்கம். பார்த்தனள் ஜானகி, ஜானகி பார்த்தாள். அவன் அங்கிருந்து வேர்த்து எரி மேனி குளிர்ந்தான். எரிகிற உடம்பு இப்ப எரிய இவன் சொல்லிவிட்டால குளிர்ச்சியா இருந்தது. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னா சீக்கிரம் போனா போயிட்டான். இவ்வளவு நாளே சொல். பார்த்தன ஜானகி பாரா வேர்த்தெறி மேனி குளிர்ந்தான், வார்த்தையன் வந்தன என்ன போர்த்தொழில் மாறுதி போனான். எல்லாம் எரிச்சுட்டு அங்க ஓடினான். மகேந்திர மலைக்கு வந்தான், குதிச்சான். சீதையை பார்த்துட்டேன்னா எல்லாரும் பார்த்தாங்க. இவன் சண்டை போட்டிருக்கான். அங்க கூட நெருப்பு பத்தி எரியுது. அதையெல்லாம் இவன் சொல்லல. தன்னுடைய ஆற்றலை ஒரு சான்றோன் சொல்ல மாட்டான். நான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டான். சொல்லல, கண்டு விட்டான். சரி, எய்கினன். அங்கிருந்து புறப்பட்டார்கள். புகையை பார்த்தார்கள். குறிப்பால் அறிந்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு வேகமா பாய்ந்து பறந்து கிருஷ்ணந்தேவி போட்டாங்க. கிருஷ்ணந்தேவில ராமச்சந்திரமூர்த்தி தெற்கு நோக்கி கண்டிருக்க. எல்லா திக்கிலையும் போனவங்க வந்துட்டாங்க. தெற்குல போனவங்க வரல. ஆஞ்சநேய சுவாமி அங்க போனாரா? எய்தினன் அனுமன் எய்தி ஏந்தன் மொய்கடல் தொழுகிலன். போனா ராமன் இல்ல கும்பிடணும். ராமனை கும்பிடல. ராமன் பக்கம் கால நீட்டினா, தெற்கு பக்கம் தலையை வச்சு கும்பிட்டான். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தன் மொய்கடல் தொழுகிலன். முடலி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழி நெடிது வீழ்ந்து வழங்கினான். யார கும்பிடுறான்? தெற்கு நோக்கி கும்பிட்டான். ராமனுக்கு கோபம் வரணுமா வராதா? வருமா இல்லையா? என் பக்கம் வந்து கும்பிடுறதா இருந்தா என் பக்கம் கால் நீட்டினா அது அவமரியாதை. ராமனுக்கு சந்தோஷம். ஏன்? என்ன கும்பிடாம தெற்குல கும்பிடுறான்னா என்னை விட பெரிய ஆடு தெற்குல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவ அவளை பார்த்துட்டான். அவ கும்பிடுற அளவுக்கு கற்போட இருக்கிறான். கண்டதும் நன்று அவள் கற்பும் நன்று, கண்டதும் உண்டு அவள் கற்பும் நன்று என கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான். அதான் அவன் சிறப்பு, இது இவன் சிறப்பு. ஓ கும்பிட்டாச்சு, முடிஞ்சது. பக்கத்துல வந்தா கண்டனன் கற்பினு கணியை கண்களால். எங்க பின்ன கண்ணால பார்க்காம மூக்கால எவ்வளவு கண்டேன்னா போதும் இல்ல, என்ன கண்ணால் கண்டேன். சாப்பிட்டேன்னா போதும் இல்ல,
வாயால் சாப்பிட்டேன். வேஸ்ட் தானே அந்த வார்த்தை. கண்டனன் கற்பினு கணியை கண்களால். அப்போ கம்பன் ஒரு வார்த்தையை குண வச்சுட்டானா? இல்லை, அதுக்கு அர்த்தம் வேற. நாங்க வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றது. அந்த காலத்துல இந்த ரஷ்யாக்காரன், அமெரிக்காக்காரன், இந்தியாக்காரன் 3 பேரும் சேர்ந்து போறாங்க. நம்ம இந்தியாக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படி ரஷ்யாக்காரனையும் அமெரிக்காக்காரனையும் பார்த்தா, நீங்க என்ன சாதித்தீர்கள்? அமெரிக்காக்காரர் சொன்னாரா, நாங்கள் வானுலகத்துக்கு போய் சந்திர மண்டலத்தை தாண்டி ஆகாசத்தை தொட்டு விட்டு வந்துட்டோம். ஆகாசம் போக போக போய்கிட்டே இருக்குமே, எப்படி தொட்டீங்க? நம்ம அது தொட்டோம்னா தொடல ஒரு அரை இன்ச்சு கீழே போயிட்டு வந்துட்டோம். ரஷ்யாக்காரரை பார்த்தா நம்ம, நீங்க என்ன சாதித்தீர்கள்? நீர்மூழ்கி கப்பல்ல போய் பூமி ஆழத்தை தொட்டு விட்டோம். அது எப்படி தொட்டீங்க? உடைஞ்சிருமே. அது தொட்டோம்னா தொடல ஒரு அரை இன்ச்சு மேல போயிட்டு வந்துட்டோம். இப்ப 2 பேரும் நம்மால பார்க்க, இந்தியரை நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? நாங்கள் மூக்கினாலேயே சாப்பிடுவோம். மூக்கினாலே சாப்பிடுவோம். உங்க ஊர்ல வாயில சாப்பிடுறதுக்கு சோறு கிடையாது. இங்க சாப்பிட்டு காட்டு. வாயினால சாப்பிட்டேன். என்னடா வாயினால சாப்பிடுறேன்? மூக்குனால சாப்பிடுவோம்னா மூக்குனால இல்லை, மூக்குக்கு அரை இன்ச்சு கீழே. அவன் எப்படி வானத்துக்கு அரை இன்ச்சு கீழே போனாலும், இவன் எப்படி பூமிக்கு அரை இன்ச்சு மேல போனாலும், நாங்க மூக்குக்கு அரை இன்ச்சு கீழே சாப்பிடுவோம். இப்படியே இருந்தா நீங்க கெட்டு தாண்டா போய் பேசியே கெட்டு போயிட்டீங்களே. அது மாதிரி எங்க என்ன மூக்கு நாளையா சாப்பிடுவான்? ஏன் கண்டன கற்பினு கணியை கண்களால் தான். ராமா, நான் போற பொழுது சீதை எப்படி இருப்பான்னு நீ சொல்லிவிட்ட. நெத்தி எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கும், கழுத்து எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும்னு சொன்னேன். நான் அது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டேன். அங்க போய் பார்த்தா அது இல்லவே இல்லை. எங்க 11 மாசம் சாப்பிடாம தூங்காம இருக்கிற பொண்ணு அப்படியே இருப்பா. 6 நாள் கந்தர் சக்தி விரதம் இருந்தா 6ஆம் நாள் ராத்திரி கண்ணுக்குள்ள உலக அரிசியை போட்டலாம். புளி விழுந்து போதுதான் இல்லையா? இது எப்படி எப்படி ஒரே மாதிரி இருப்பா? இல்ல. இவனுக்கு சந்தேகம். கிட்டக்க போனா அவ கண்ணை பார்த்தான். ராமா, சீதைய பார்த்தேன், அவ கண்ணை பார்த்தேன், கற்பு கரசின்னு தெரிஞ்சது. கண்ணுக்குள்ள ஒன்ன பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். அவ கண்களை வைத்து அவளை கண்டேன். கண்டனன் கற்பினு கணியை சீதை கண்களால் அர்த்தம். என் கண்ணாலேன்னு அர்த்தம் இல்லை. கண்ணு எல்லாத்தையும் சொல்லிவிடும். காமமா, காதலா, கோபமா, ராத்திரி போகக்கூடாது, உள்ள போனிச்சா, தூங்கினானா, தூங்கலியா, அவளையும் கண்ணு சொல்லிவிடும். கண்டனன் கற்பினு கணியை கண்களால். அப்பா, உன் பெருந்தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண்பெரும் மருதி என்னும் வாய்மைக்கும், விதிரை மன்னன் தன்பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தகைமை சான்றாள் என் பெரும் தெய்வம் ஐயா. மிஸ்டர் ராமச்சந்திரமூர்த்தி, நீ எனக்கு தெய்வம், அவள் எனக்கு பெரும் தெய்வம். எப்படி இருக்கு பாருங்க. இவன் சீத பிள்ளை ஆயிட்டான், ராமன் பிள்ளையா இருந்தது. என் பெரும் தெய்வம் ஐயா, இன்னமும் கேட்டி என்றான், உன் குலம் உன்னதாக்கினான். ராவணனுடைய குலத்தை கூற்றுக்கு ஈந்தான், வன்குலம் கூற்றுக்கு ஈந்தாள், என் குலம் எனக்கு தந்தாள். இனிமே எந்த குரங்க பார்த்தாலும் எல்லாரும் ஆஞ்சநேய ஆஞ்சநேயன் சொல்ற மாதிரி குரங்குகளுக்கெல்லாம் எம்பேரை கொடுத்து விட்டா இது யாரு பண்ண காரியம்? சீதை பண்ணின காரியம். காசி யாத்திரை போனேன் 1999 முதல் முறையா காசி யாத்திரை போனேன். அதுக்கப்புறம் ஒரு 15-20 முறை போயிட்டு வந்தாச்சு. அப்படி போற பொழுது என் கூட புலவர் முத்தையா பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தார். நல்லா தமிழ் படிச்சவர், என்னோட 10 வயசு மூத்தவர். நல்லா இருக்கார். என் கூட வந்தார். அவர் இந்த எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மதுரையில ஒரு அல்வா ஒண்ணு விற்கிது. நாகப்பட்டினம் ஒரிஜினல் நெய் மிட்டாய் கடை. ஒரு பெரிய பாத்திரத்துல நெய் வச்சு அப்படியே டீ எடுக்கிற மாதிரி நெய் எடுப்பாங்க. அப்படி பாத்திரம் அங்க கையெல்லாம் நெய் வாசம் அடிக்கும். அப்படி அங்க 2 கிலோ அல்வா வாங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்க காசிக்கு போறீங்க, கொண்டே வச்சு சாப்பிடுங்க. இவர் சம்சாரம். எங்களோட நாங்க ஒரு 25 பேர் புறப்பட்டு காசிக்கு போயிட்டோம். காசியில அல்வாவை எடுக்கவே இல்லை. நல்ல மனுஷன். ஏன்? திரும்பி போற பொழுது ஒண்ணும் கிடைக்காது. அப்போ பயன்படுத்துவோம், அதெல்லாம் குறையே இல்லை. காசியில இருந்து அயோத்திக்கு போனோம்.
பெட்டியை தூக்கிட்டு அயோத்திக்கு வந்துட்டார். அயோத்தியில நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் சத்திரம் இருக்கு. வெளியிலே ஒரு திண்ணை. பெண்களை எல்லாம் உள்ள படுக்க வச்சு விட்டு ஆண்கள் எல்லாம் வெளியில திண்ணையில படுத்துறாங்க. என் பக்கத்துல புலவர் முத்தையா அவர் தலைமாட்டில அவருடைய பெரிய அந்த பை, ஒரு பெரிய பை, சிப்பெல்லாம் போட்டு பத்திரமா வச்சிருக்கேன். பைக்கு கீழே அல்வா, அல்வாவுக்கு மேல இவருடைய டிரெஸ், அதுக்கு மேல பூஜை பட்டி, அதுக்கு மேல அம்மாவுடைய சேலை, அவளையும் வச்சு அல்வாவை பத்திரமா வச்சுட்டு தலைமாட்டி வச்சுட்டு படுத்துட்டேன். நானும் இவரும் தூங்குறோம். ராத்திரி 12 மணி. கர கர கரகரன்னு என் தலைமாட்டில சத்தம் கேட்குது. முடிச்சு பாக்கிறேன், ஒரு குறைந்து உட்கார்ந்து பைய திறந்து ஒன்னா எடுத்து போடுது. நாங்கள் கைகாலன்னா ஆட உட்கார்ந்து இருக்கோம். அவளதையும் எடுத்து போட்டது. கீழே இருந்து அல்வாவை எடுத்துக்கிட்டு மாட்டிடுச்சு. இவரு அப்படியே அறந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஆடு அழகா சொன்னார், அயோத்திக்கு வந்து ஆஞ்சநேயனுக்கு அல்வா கொடுத்த ஒரே எங்க குரங்கு நீங்களா ஆஞ்சநேயன் நீங்களா? என் குரம் எனக்கு தந்தான். உடனே என்ன பண்ணா தெரியுமா? நிறைய வாழைப்பழம் வாங்கி கொடுத்தார். யாருக்கு? ஆஞ்சநேயனுக்கு. அல்வா அவருக்கு போயிடுச்சு. 2 கிலோ அல்வா எடுத்துட்டு போய் கம்பீரமா வச்சு சாப்பிடுது. நாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என் குலம் எனக்கு தந்தான், உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சாலையுள் இருந்தாளைய தவம் செய்த தவமாம் தையல். நீ தலைப்பு அதுதான். தவம் செய்த தவம். உன் தம்பி கொடுத்த சாலையிலே அப்படியே பர்ணசாலையோட தூக்கிட்டு போனா அங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறாள். இதுவரைக்கு மீனாட்சி சிவபெருமானுடைய பாகத்திலே இருந்தா. இதுவரைக்கும் மகாலட்சுமி திருமாலுடைய மார்பிலே இருந்தா. இதுவரைக்கும் சரஸ்வதி பெருமாளுடைய நாட்களே இருந்தா. சீதை பிறந்ததுக்கு அப்புறம் 3 பேர் கணவர்களுடைய தலையில ஏறி உட்கார்ந்துட்டாங்க. புகழ் அவளது, பெருமை அவளது. இனிமேல் அவள் பாகத்தாள் அல்லள், மகுடத்தாள் அல்லள், ஈசன் 1000 மௌலி மேலாள். நீ கொடுத்த மோதிரத்தை கொடுத்தேன், நெஞ்சில வச்சுக்கிட்டா. ஐயோ வஞ்சகர் ஊருக்கு வந்ததேன்னு கண்ணீரால் முழுக்காட்டினாள். அப்புறம் வெளியில எடுத்தா விரக வேதனை, அதனாலே அது காய்ந்தது. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நான் போய் சீதையை பார்த்தேன்னு நினைக்கிறியா? பார்க்கல. என்னடா இந்நேரம் பார்த்தேன் கதை முடிகிற நேரத்துல பார்க்கல. ஆமா, விற்பெரும் தளந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தமத்தடாய நங்கையை கண்டே நல்லேன். அப்ப என்ன தரா பார்த்தேன்? இல் பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெரும் பெயரதொன்றும் கடினம் புரிய கண்டேன். உயர்ந்த சான்றோர் குடும்பத்திலே பிறந்த பிறப்பு, பொறுமை, கற்பு, இந்த 3ம் சேர்ந்து ஒரு வடிவமாய் இருந்தது. அதுதான் சீதை. நல்ல வேலைடா அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். இன்னும் 1 மாசம் இருப்பேன்னு சொல்லி இருக்கிறா. அதுக்குள்ள நாமெல்லாம் சீக்கிரம் போகணும். இந்த சூடாமணியை கொடுத்தா வாங்கினா ராமச்சந்திர மூர்த்தி. நெஞ்சில வச்சான், கண்ணீர் கொட்டு. அவளை பார்த்து 11 மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட. கண்ணீர் விட்டான், அழுதான். புறப்பட்டார்கள். இனிமேல் இங்கே இருந்து செல்ல வேண்டும். எங்க கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டார்கள். 23 நாள் அல்லும் பகலும் நடந்தார்கள். கடைசி மகேந்திர மலைக்கு பக்கத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள். அதோட சுந்தர காண்டம் நிறைவடைகிறது. இனிமே யுத்த காண்டம். உலகத்தில எத்தனையோ காவியங்கள் இருக்கிறார். கம்பனுடைய காவியம் மாதிரி ஒரு காவியத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த சுந்தர காண்டம் என்பது எல்லா துன்பங்களையும் மாற்றக்கூடியது. கடல் காவு படலத்தில தொடங்கி திருவடி தொழுத படலத்தில முடியும். என்னது? கடல் காவு படலம். தமிழ் வாத்தியார்கள் அதை கடலாவு படலம் போட்டு இந்த ராகு ராகி ரொம்ப பாடுபடுத்தி விட்டாங்க. கடல் காவு படலம் என்ன புரியுது? பிறவி கடலை தாண்டி திருவடியை தொழுவதற்கு சுந்தர காண்டம் வழிகாட்டும். முதல்ல ஆரம்பம் கடல் தாவு படலம், நிறைவு திருவடி தொழுத படலம். சீதையின் துன்பம் தீர்ந்தது போலே, ஆஞ்சநேயன் துன்பம் தீர்ந்தது போலே, ராமனுடைய துன்பம் தீர்ந்தது போலே, எல்லா குரங்குகளின் துன்பமும் தீர்ந்தது போலே, படிக்கக்கூடிய பக்தர்களின் துன்பம் தீர்ந்தது போலே, சுந்தர காண்டத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவர்கள் துன்பங்கள் எல்லாம்
தீரும் என்று சீதாதேவி கூறியது போல கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும், இனி கேட்க போகின்ற பார்க்க போகின்ற பெருமக்கள் அனைவருக்கும் எல்லா துன்பங்களும் தீரும், பொருந்திய தேசும் புகழும் குறையும், திருந்திய இன்பமும் செல்வமும் சேரும்.